சுனீபா மேம், ம். வணக்கம். வணக்கம். வெல்கம் பேக். எஸ். எப்படி நம்மளுடைய இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நம்மளுடைய இருக்கேன். நேயர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போலவே இன்னைக்கு சேலை ம். கட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமா. நேயர்கள் விருப்பம். அ மகிழ்ச்சி. இல்லைனாலுமே ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா நல்லா நல்லா இருக்கும்ல. இருக்கும்ல. ஆமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்புறம் இன்னைக்கு என்ன கேள்வி கணைகள் எல்லாம் தொடுக்கிறதுக்கு இருக்கிறீங்க? கேள்வியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட அந்த மகாபாரதம் சம்மந்தமா சம்மந்தமா. அண்ட் அதுக்கு பேசலாம். முன்னாடி ஒரு ஒரு இது நம்ம அந்த போன பாட்காஸ்ட்ல அந்த டாரோ கார்ட் பத்தி பேசியிருந்தோம்ல. எனக்கு அதுல ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டுட்டு பின்ன அதுக்கப்புறம் அந்த டிஸ்க்ளோஷர்ஸ்குள்ள ம். போலான்னு நெனைக்கிறேன். ம். இப்போ அந்த டேரோ கார்ட் பத்தி பேசும்போது நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இது வந்து ஒரு 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 சம்மனஸ் ஏஞ்சல்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு டிவைன் பீயிங். ஆ ஒரு ஒரு தெய்வ அருள் கொண்ட ஒரு சக்தி. ம். இந்த மாரிலாம் தமிழ்ல சொல்லணும்னா. இப்ப அவர்கள் நம்மளுக்கு வழிகாட்டி தான் இது ஒரு காரியம் நடக்குது. இது நான் எடுக்கிறது, நான் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ம். இத கொஞ்சம் இன்னும் அத ஒரு தெளிவா சொல்லுங்களேன். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஓகே. என்ன அதாவது யார் வந்து வழிகாட்டுறா? என்ன? அந்த மாதிரி. ஏன்னா அ ஏன் நான் அத கேட்க வர்றேங்கிறதுக்கு காரணம் சொல்லிர்றேன். இந்த ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது, இந்த டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஒருத்தங்கள்ட்ட கேள்வி அவர் கொஞ்சம் ஒரு ஹையர் சோலா இருக்கிறனால ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார்ன்னா, "நீங்க எப்படி இந்த டிராவல் நடக்குது? நீங்களே போயிடுறீங்களா? நீங்களே வந்துடுறீங்களா? எப்படி இது நடக்குதுன்னா?" அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆன்ம குருவினுடைய ஒரு அனுமதி இல்லாம, அவர்களுடைய துணை இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம, இந்த ஆன்மாக்கு தன்னுடைய பழைய ஞாபகங்கள் வராது. இந்த ஆன்மூலகத்தினுடைய காட்சியெல்லாம் கிடைக்காது." ஸோ என்னுடைய குரு தான் இங்க இருக்காரு. அவர் என்னைய கூட்டிட்டு வராரு. இதெல்லாம் காட்டிக் குடுக்குறாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ மைக்கேல் நியூட்டன் மறுபடியும் என்ன கேட்பார்ன்னா, சரி உங்களுக்கு அது நடக்குது அப்படின்னு சொன்னா, இத ஃபெசிலிட்டேட் பண்றது நானு. அப்ப என்னுடைய ஆன்ம குருவும் இதுக்கு வழிகாட்டுவார்ன்னா, ஆமா இதோ உங்க பின்னாடி தான் நிக்கிறாரு அப்படிம்பாங்க. ஓ! ஒரு மனிதன் இந்த ஆன்மா, தெய்வம்னு எந்த ஒரு பேச்சு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாலுமே, அதற்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு உயர்நிலை ஆன்மா இல்லாம அந்த ஒரு காரியத்தை மனிதனால் செய்ய முடியாது. அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அந்த ஒரு கூற்றா இருக்கும். நான் இத வந்து நீங்க சொன்னதோட நான் அத கோரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நீங்க வந்து சொல்லும்பொழுது அந்த இப்படி வைக்கும்பொழுது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இத எடுன்னு சொல்றோம். அப்படி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க அந்த இதுல. ஸோ அதனால தான் நான் அத கேட்கறக்கு முற்பட்டேன். ஆமா. ஏதாவது ஆக்சுவலா இப்ப நான் உங்களுக்கு என்ன அதில நம்ம பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம் அப்டின்னா, அந்த டேரோல நம்ம ஆழ் மனம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கனெக்டிவிட்டி ஃபுல்லா பிரபஞ்சமோட சேர்ந்தது. பிரபஞ்ச மனம்ங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய மனசுங்கிறது சாதாரணமான விஷயம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து அத டியூன் பண்ணி வச்சிருந்தோம் அப்டின்னு சொன்னா, இந்த டைமென்ஷன விட நமக்கு மேல இருக்கிற அந்த டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏஞ்சல்ஸோ, இல்ல யாரோ அவங்களுடைய எனர்ஜீஸ் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். அவங்க சொல்றத தான் நம்மளுக்கு அந்த விஷயம் அந்த அந்த டைம்ல நம்மளுக்கு அது கிடைக்குதுங்கிற மாரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கரெக்ட். ஆனாலும் அது கரெக்ட்டு தான். இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கலர்ஸ் குடுத்துருக்காங்க. அப்புறம் அதில வந்து ம் ஓ சில நெறைய விஷயங்கள் அதில வச்சிருப்பாங்க. ஏதோ என்னென்னமோ வச்சிருப்பாங்க. திடீர் ஒரு இடத்துல கத்தி வச்சிருப்பாங்க. இல்ல அதே சமயத்தில பாம்பு இருக்கும். இல்ல பூவு இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே சைக்காலஜிக்கலி அவங்க அத வச்சிருக்கிறது தான். அப்ப அத வச்சும் நம்மளுக்கு வந்து சொல்லணும். அப்ப நம்மளே சொல்ல முடியாது. ஓகே. நம்ம அது சைக்காலஜி படிச்சிருந்தாலும், அத வச்சு மட்டும் சொல்லலானாலும் அது சரியா வராது. ஆனா, நமக்கு என்னமோ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க, இல்ல நெறையா பேரு கைட் பண்றாங்கங்கிறது உண்ம. ஓகே. உண்மதான். அது எப்படி அவங்களுடைய உருவம் இருக்கும், அவங்களோட வாய்ஸ் கேட்கும் அதெல்லாம் இல்ல. இல்ல. அதெல்லாம் நமக்கு வராது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா, நம்ம வந்து பிளைண்டா நம்ம கிடையாது. நம்ம இத சொல்றது நம்ம இல்ல. ஓகே. கார்டு வந்து அவங்களுடைய லாங்குவேஜ நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கார்டு. ஓகே. அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும். ம். ஏத்துக்கிட்டு நம்ம அந்த கார்ட வந்து நம்ம கார்டு மூலியமா நம்ம கேட்குறோம். ஓகே. இந்த கார்டுல இருக்கிறத நீ புரிஞ்சு வச்சுக்கோ. நீ புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்து மூலியமா நான் உனக்கு வந்து இப்ப சொல்றேன். ஆ ஓகே. ஓகேவா? நான் உனக்கு வந்து சொல்றேன். ஸோ உனக்கு நான் சொல்லிட்டு பேசிக் இருக்கேன். வொர்க் வந்து நான் பண்ணி வச்சிருக்கணும். ஆமா. அத வச்சு நான் பேசுறேன். அவ்வளோதான். நம்ம டியூன் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம அதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கணும். அது அது வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கணும். நம்ம வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டில இருக்கணும். எப்ப கேட்டாலும் டக்கு டக்குன்னு நம்ம கனெக்ட் ஆகுற அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம கரெக்ட். இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 78 ஏஞ்சல்ஸும் அவங்களுக்குன்னு குடுத்துருக்கிற அந்த ஏஞ்சல்ஸ அவங்க
கட்டாயம் அங்க இருப்பாங்க. ம். கட்டாயம் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம நெனச்ச உடனே நம்ம கூட இருப்பாங்க அங்க. அப்ப அதுக்கு தகுந்த ஏஞ்சல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம அத கேட்குறோம். அவங்க தான் நம்மளுக்கு சொல்றதே. நம்ம கிடையவே கிடையாது. இந்த இந்த டைம்ல நம்ம பேசுறது நம்ம நம்ம இல்ல. ஓகே. நம்ம கார்டு நம்ம என்னமோ நம்ம எடுப்போம். நமக்கு எப்படி தெரியும்? ம். ஒரு 2 மாசத்துல இது நடந்துருமா? இப்போ ஜாதகம்ல கூட நம்ம கரெக்ட்டா சொல்லலாம். இவங்களுக்கு வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாரி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில இருக்கு. நம்ம சொல்லலாம். இது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ம். ஆனா நம்ம சொல்றோம். ம். நம்மளுக்கு அது சொல்ல வருது, ம். தெரியுது, இல்ல நம்மளுக்கு புரியுது அப்படின்னா, நம்ம இல்லைல்ல. உண்மதான். நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத விஷயத்த எ என்ன எதுக்கு இப்படி வந்துட்டே இருக்கு? அது புரிஞ்சுக்கணும். இந்த கார்டுல எல்லாமே இருக்கும். ஹெல்த் வைஸ் இருக்கும், வெல்த் வைஸ் இருக்கும், அம் அ ஃபீல் இருக்கும், உ உ ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கோபம் என்னென்னமோ இருக்கு. எல்லாமே இருக்கு. தனித்தனியா, தனித்தனியா யோசிக்கலாம். ஒரே கார்டுக்கு. ம். ஒரே கார்டுக்கு தனித்தனியா கேட்க. அப்புறம் எஸ் ஆர் நோ. அந்த ம். ஒரே கார்டு தான். வேற எதையுமே பார்க்க தேவையில்ல. ம். எஸ் ஆர் நோ. ம். இப்ப எல்லாமே இப்போ நம்ம 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 இப்போ ஒரு கொஷின் ஒரு குழந்தை நம்ம படிச்சிருவோம். நம்ம முடிச்சுருவோமா? நம்ம இத கம்ப்ளீட் பண்ணிருவோமா? அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ரிவர்ஸ்ல வந்தா நம்ம என்ன என்ன பண்றது? பண்றது? நம்ம நம்ம இப்ப நமக்கு சொன்னவங்க வந்து இப்ப நம்ம என்ன வேணா சொல்லலாம்ல. ஆனா நம்மளுக்கு இப்படி வந்திருக்குன்னா, நம்ம அத புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அதனால அவங்களுக்கு எப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, அத நீங்க சொல்லணும். நீ தான் சொல்லணும். அப்படிங்கிறத நம்மகிட்ட குடுத்துருவாங்க. ம். ம். குடுத்து அந்த ஏஞ்சல்ஸ் ஏதோ பண்ணி விட்டுட்டாங்க நம்மளுக்கு. இப்போ நம்மள சிக்கூட்ட மாரி. உணர்த்திட்டாங்க. நீ உணர்த்திட்டாங்க. சொல்றது வந்து இதுல உன்னோட இருக்கு. நீ சொல்லிக்கோ. நீ அத எப்படி சொல்றியோ, மாத்த சொல்றியோ, மாத்திக்க சொல்றியோ, இல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அடுத்து அது போகணும். அடுத்த ஓ! ஸ்டெப் போகணும். அந்த ஓகே. கார்டுக்குள்ள போகணும். என்ன பண்ணணும்? அடுத்து என்ன செய்யணும்? இத மொட்டையா தானே நம்ம கேட்கிறோம். கரெக்ட். நம்ம பண்ணிருவோமா? ம். கஷ்டம் தான். ஒரே பதில் தான். ம். அந்த மாதிரி வந்து ஆமாமா. இது வந்து இந்த ஆன்மூலக பதிவுகள்லயும் இது நடக்கும். என்ன கேட்கிறியோ கேட்கறக்கு மட்டும் தான் பதில் இருக்கும். மட்டும் தான் ஒரு பதில் வரும். வார்த்தை கூட அதிகமா பேசவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எஸ் ஆர் நோ தான் தெரியும். நம்பர்ஸ் தான் தெரியும். அப்புறம் நம்ம நம்ம இப்ப நம்ம 2 பேரும் இருக்கோம், பேசுறோம். எத்தனையோ கேட்போம். அத வந்து திரும்ப 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 அதுலேருந்து என்ன வேணா பேசிட்டு இருப்போம். அவங்க பேசுறதுக்கு லாங்குவேஜ் இல்ல. நம்பர்ஸ் தான். சிக்னல்ஸ் தான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? "நான் போட்டுமா? போ. வேண்டாம்." அவ்வளோதான் வர முடியும். அவ்வளோதானே சொல்ல முடியும். "நீ போனேன்னா, இந்த மாரி போனீன்னா, நீ ஏன் இப்படி போகாத, அந்த பக்கம் போ." அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. இப்படி போகாதன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். சரி, சரி பரவால்ல. அப்ப நானு கொஞ்ச நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு நான் இந்த பக்கமா போட்டுமான்னா, கரெக்ட்டா தான் இருக்கும். ம். ஓகேவா தான் இருக்கும். ம். அது நீ கேட்கலையே! கேட்கல. ஏன்னா, இது நான் வந்து இங்க அந்த சோதிடம் படிக்கும் பொழுது, எங்க ஐயா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா 2 குருமார்கள்ட்ட படிச்சிருக்கேன். 2 குருமார்களுமே என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, நீங்க பார்த்துருவீங்க. என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவீங்க. ஆனா, அத நீங்க பேசக்கூடாது. ஜஸ்ட் பிக்காஸ் நீங்க அத பார்த்துட்டீங்கங்கிறதுக்காக பேசக்கூடாது. அவனுக்கு என்ன தேவையோ அத அவன் கேள்வி கேட்பான். கரெக்ட்டு. அத மட்டும் தான் நீ சொல்லணும். ஆமா. அத தவிர்த்து உன்னுடைய புலமைய காட்டுறதுக்காக நீ 4 தேவையில்லாத பேசினேன்னா, அதனுடைய ரிசல்ட் அவனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாற்றத்த கொண்டு வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்துரும். அதனால அவங்க என்ன கேட்குறாங்களோ அத சொல்லு அப்படிம்பாங்க. ஆமா. இதே தான் வந்து இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து நம்மளுக்கு உயர்நிலை இருக்கக்கூடிய ஆண்மக்கள் பண்ணுவாங்க. ஏன்னா, முழு சுதந்திரம் ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இந்த பூமியில உண்டு. அந்த ஃப்ரீ வில்ல வந்து என்ன நடந்தாலும் அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் பிரேக்கே பண்ணவே மாட்டாங்களாமா. உன்னுடைய சுதந்திரம் உன்கிட்ட இருக்கு. அதனால கேட்டா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு பேசாம இருப்பாங்க. சில்வியா ப்ரவுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதின அந்த நூல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அவங்க வந்து ஒரு சைக்கிக். அவங்கனால அந்த கேட்க மட்டும் முடியும். பார்க்க முடியாது. அவங்கனால கேட்க மட்டும் முடியும். அத என்ன சொல்லுவாங்க? ஆம் கிளார் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். கேட்க மட்டும் முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல ஆன் ரேர் அக்கேஷன்ஸ் எப்பவுமே நடக்காது. ஆன் ம். ரேர் அக்கேஷன்ஸ் ஓப்பனாவே பண்ணாத அப்படிம்பாங்களாமா. ஆன் ம். வெரி ரேர் அக்கேஷன்ஸ் ம். பிகாஸ் அது அவசியம் தப்பு பண்ணிறவே கூடாது ஸ்டாப் பண்ணி அப்படின்னு ஆகணும். பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக. ம். மத்தபடி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே சொல்றாங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்பொழுது ஒரு 19, 20 வயசு இருக்கும்பொழுது ஒரு பையன பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அந்த பையன் கூட வந்து பழகலாம், திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாம அவங்க அவங்க கைடு கேட்டாங்களாம். அம்
இப்ப இது பண்ணணுமா? பொறுத்து இருக்கலாம்ல? ஒரு யோசிச்சு பார்க்கலாம்ல? அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி. ஆமா. ம். பிகாஸ் அவங்க வந்து பண்ணாதேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இவங்க பண்ணாதேன்னு சொல்லிட்டா, இவங்க பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுடைய கைடுன்னு இவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்றது சரிதான்னு தெரியும். இவங்களுடைய ஃப்ரீ வில்ல அவங்க தலையிட முடியாது. ம், ம், ஆனா, ம். ஆஸ் அ கைடு இவங்கள வந்து ஹெல்ப் பண்ணவும் செய்யணும். செய்யணும். அப்ப என்ன ம், பண்றாங்க? ம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்ல? ம். இவங்க என்ன சொல்றாங்க? எப்படியெல்லாம் ஹிண்ட் குடுக்க முடியுமோ எஸ், குடுக்குறாங்க. எஸ். அத நம்ம தான் அத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கைடு அப்பவே சொன்னா. ம், நான் தான் கேட்கல. எனக்கு சின்ன வயசு, ம், வேகம். அவங்க கூட போய் ஒரு 3 மாசம் சந்தோஷமா எல்லாம் அப்படி சுத்தி திரிஞ்சு எல்லாம் பண்ணேன். கடைசியில ம், பார்த்தா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அது ஒரு ம், பெரிய மன வருத்தத்தோட அந்த ஒரு பிரேக்கப் ஆச்சு எனக்கு. ம், அப்ப நீ முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. நான் தான் சொன்னனே. நீ தான் கேட்கல. நான் அப்பவே ம், கேட்டேனே உன்கிட்ட. பொறுத்திருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னனே ம், அப்படின்ட்டு. ம். அவங்க நமக்கு அந்த சுதந்திரம் ஃப்ரீ வில் இருக்குங்கிறதுனால, ஒரு கட்டத்திலயும் அத பிரேக் பண்ண மாட்டாங்க. ஆனா, காட்ட வேண்டியது எல்லாத்தையும் காட்டிட்டே இருப்பாங்க. நம்ம அத புரிஞ்சுக்கணும். 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 இப்போ நம்ம கேட்குறோம். ஒரு 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 விஷயம் கட் ஆயிருச்சு அப்படின்னா, அது மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அது குடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம தானே கேட்குறோம். எஸ். இது நடந்திருக்கு எனக்கு. எதுக்கு கட் பண்றாங்க? உனக்கு நல்லதுங்கிறதுனால கட் பண்றாங்க. அட எஸ். அத கட் பண்றது எதுக்குங்கிறத புரிஞ்சுக்குவேன்னு நான் நெனச்சா, கட் பண்ண விஷயத்த எனக்கு திரும்ப குடுன்னு நீ என்கிட்டயே வந்து கேட்டேன்னா, நீ அத தான் விரும்புற. அப்ப நான் என்ன பண்றதுன்னு எஸ். உனக்கு குடுத்துர்றேன். எஸ். அதுல அந்த மாரி தேவையில்லாம 3, 4 தடவ கட் ஆனது திரும்ப வாங்கி செருப்படி தின்ன நாளால உண்டு. அதுதான். அந்த மாரி தான் இப்ப எல்லாருமே அப்படிதான். எஸ். போய் உளுந்தடிச்சுட்டு கும்பிடுறாங்க. நான் கேட்டேன் நீ செஞ்சியா? நான் கேட்டேன் நீ குடுத்தியா? அப்படின்னா, அட அது வந்தா கஷ்டம். அது ம். வேண்டாங்கிறதுக்கு தானே அத நான் எடுக்கிறேன். அத ஏன் புரிஞ்சுக்காம அதே தான் வேணும், அதே தான் வேணும். நீயே கேட்டு கேட்டு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அழுதுட்டு இருந்தா என்ன கரெக்ட். அர்த்தம்? கரெக்ட். அது கரெக்ட்டு தானே. உண்ம. நம்ம தான் புரிஞ்சுக்காம இருக்கோம். நம்ம தான் வந்து நம்மளுக்கு தெளிவில்ல. அதான். இது நம்மளுடைய கலாச்சாரத்துல இப்படி சாமிகிட்ட வேண்டும்போது பார்த்து வேண்டும்பாங்க. கரெக்ட்டா வேணும்னு நீ என்ன ஏன்னா கேட்கிறையோ சரியா கேளு. ஆமா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கும். கொடுக்கப்படும். அது தெளிவா கேட்டணும், கேட்கணும். தெளிவா ஆமா. தட்டணும். ஏன்னா இது அதுதான். வந்து இஸ்லாத்துல ஒரு இது இருக்கு. ஆம், யூதர்கள் வந்து சாமிகிட்ட வந்து சண்டை போட்டாங்களாம். "என்ன நீ தான் பெரிய கடவுளா? ம், உன்னால தான் எல்லாம் முடியுமா? என்னால பண்ண முடியாதா? நானும் எல்லாம் சாதிச்சு காட்டுறேன். நீ தான் படைப்பினுடைய எல்லா வேலையும் நானும் படைக்கிறேன்." சரி, சரின்ட்டாராம் சாமி. ம், ஆனா ஒண்ணே ஒண்ணுப்பா, அந்த உயிர் கொடுக்கக்கூடிய வேலைய மட்டும் நான் தான் செய்வேன். அது ம், வந்து உனக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தன்மை இல்ல. ம், அந்த ஒரு வேலை என்ன ஓகே கிராண்டட் நீ கடவுள்ன்னு ஆயி போயிட்ட. சரி ஓகே. சாமிகிட்ட அவங்களுடைய ம், வாக்குவாதம். ம், அப்ப அவர்கள் வந்து ஒரு பறவை ஒண்ண படைக்கிறாங்க. ம், அப்ப அந்த பறவை வந்து ஒரு களிமண்ணுல வந்து அவங்க செய்றாங்களாம். ம், செஞ்சு ம். அந்த பறவை வந்து களிமண்ணால செஞ்சு சாமிய கூப்பிடுறாங்க. "இதுக்கு உயிர் குடு" அப்படின்னோனே சாமி கேட்குறாராம். "நல்லா தீர்க்கமா முடிவு பண்ணிக்கோ. நிஜமாலுமே அதுக்கு உயிர் குடுக்கணுமான்னு?" "ஆமா குடுத்துரு" அப்படின்னா, "யோசிச்சு சொல்லு. இன்னி ஒரு தடவ வேணாலும் அத நல்லா பார்த்துக்கோ. நான் அப்ப ம், அதுக்கு உயிர் குடுக்கணுமா?" "ஆமாமா குடு. என்ன சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு." "நான் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் உயிர் குடுத்துட்டேன்னா, அது பிறப்பிற்கு உட்பட்டுரும். ம். அதுக்கப்புறம் அத மாத்தல்லாம் முடியாது. பரவால்லையா?" திருப்பியும் 3 தடவ சாமி கேட்குது. கேட்டிருக்கிறாரு. ம். ஆனா, அவங்க வந்து "நீ குடுத்தே ஆகணும்னு" சொன்னோனே, சரி அப்படின்னு கொடுக்கப்பட்டது தான் வந்து வௌவாலாக வந்தது. அதற்கு வந்து சாப்பிடுற அதுக்கு மலவாய் கிடையாது. அது சாப்பிடுற வாயிலேயே தான் மலம் கழிக்கவும் செய்யும். அவன் மலவாய வைக்கிறதுக்கு மறந்துட்டான், அந்த உடம்புல. சாமி அத தான் திருப்ப கேட்கறது. "நீ இன்னொரு தடவ செக் பண்ணு, இன்னொரு தடவ செக்" ஆனா நம்மாள் என்ன சொல்றான், "நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே, நீ தானே கடவுள்ங்கிற." நான் திரும்பவும் சொன்னேன், "நீ சரியா பண்ணியிருக்கியான்னு பாருன்னேன். நீ எல்லா பழியும் என் மேல தூக்கி போடக்கூடாது." நீ என்ன சொன்ன? எல்லாம் நான் பார்க்குறேன்னு தானே சொன்னேன். பொறுப்பு உன்னோடது. அப்படிப்பட்ட பொறுப்பு முழுசும் உன்கிட்ட இருந்தாலும் கூட, நான் கடைசியும் உனக்கு வாய்ப்பு குடுத்தேன். சரியா பாரு ஐயோ! இது எவ்வளோ அப்படின்னு. பெரிய விஷயம் அ நீங்க நெனச்சு பாருங்க. சரியா ஆ பாருன்னு சொன்னேன். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது பொருந்தும். எஸ். ம். அதனால தான் ஆ சொல்றதுக்கு முற்பட்டேன். எவ்வளோ என்ன பண்றோமோ அதுக்கு பொருந்தும். ம். நம்ம செய்யறது ஒழுங்கா இருந்தா மட்டும் தான், நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு அதுக்கு வொர்த் இருக்கும். எஸ். இல்லன்னா நம்ம கேட்டது தான். உண்மதான். நம்ம கேட்டது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதான் நம்ம அனுபவிக்கிறோம். உண்மதான். நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருப்போம். நம்ம பிரேயர்ல உட்காந்து பண்ணிட்டுருப்போம். நம்மளுக்கு தெரியுமா? இப்படி இருந்தா நல்லாயிருக்கும், அப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு. நமக்கு முன்னாடி மேலோட்டமா பார்த்துட்டு பார்த்துட்டு பிரேயர்ல போய் போட்டுற ம். வேண்டியது. ஒருத்தங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காக அவங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து இப்ப நம்ம சேனல்ல போட்ட அந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்களாம், நடந்துடுச்சாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேட்டது வந்து எனக்கு ஃபாரின்ல ஜாப் வேணும்.
இத்தனை ரூபா டாலர்ஸில் வந்து எனக்கு அதிகமான இது வேணும். கம்பெனியே வந்து எனக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடணும். இது எல்லாமே கேட்டாங்க. கேட்ட மாதிரியே கிடச்சிருச்சு. ம். ஆனால் அவங்க பயங்கரமான ஃபேமிலி ஓரியன்டான ஒரு கேர்ள். இப்போ என்ன ம். பிரச்சனைன்னா, எனக்கு என் புருஷனை விட்டுட்டெல்லாம் என்னால் போக முடியாது. நீ எனக்கு கேட்டியா? அவர் தான் ரொம்ப முக்கியம். ப்ரேயர்ல கேட்டியா? எனக்கு என் புருஷன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அவரும் நல்ல புருஷன் போல. சரிங்களா? எனக்கு என் புருஷன் தான் ரொம்ப முக்கியம். என் குழந்தைய தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்றது? இப்போ அவன் கம்பெனிக்காரன் என்ன சொல்றான், "நீங்க வந்து வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இப்போ கூட்டிட்டு வர முடியாது. நீங்க வந்துட்டு பின்ன அப்புறமா ஹஸ்பண்ட், குழந்தைகள கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டு போலாம்ன்னு." அதான் ஆனா முடியும். அதுக்குள்ள இவங்க இங்க எல்லாம் செட் ரைட்லாம் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ஜாப் அக்செப்ட் பண்ண முடியாம போச்சு. அதான். அவங்க எனக்கு மெயில் பண்றாங்க. "நான் இந்த இடத்துல தான் சார் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஃபேமிலியோட போணும்னு நான் கேட்டுருக்கணும்." எல்லாமே கேட்கணும். எல்லாமே சொல்லணும். ம். இல்லன்னா அது வேஸ்ட்டா தான் போயிரும். கண்டிப்பா. ரொம்ப கஷ்டம். இப்ப நான் மேனிஃபெஸ்ட் ஆனது ஆமா. நடந்தும், என்னால ஆமா. அத பயன்படுத்த முடியாம போயிடுச்சு. முடியாது. உண்ம அது. உண்ம. கரெக்ட்டா நம்ம பேசணும். கரெக்ட்டா நம்ம கேட்கணும். அது எப்படி தெரியும்? சொல்றது நடக்குது அவ்வளவுதான். ம். அவங்களுக்குன்னு ஒரு தனி இதுல உனக்கு புடிச்சது நீ கேட்குற, நீ கேட்டது நடந்துருச்சு. ததாஸ்து. ஆமா. அவ்வளோதான். அப்படிதான் இருக்கும். இருக்கும். ஐயோ! ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரேயர் பண்ணணும். உண்மதான். உண்மதானே அது? அப்புறம் இது ஒரு விஷயத்தையும் கேட்டேன். இது நான் தனிப்பட்ட அனுபவப்படுறதும் கூடன்னு பாருங்களேன். சாமிகிட்ட யார் போனாலும் முக்தி குடுன்னு கேட்கறது. அ. இது இது எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எல்லா சொன்னா, பிரச்சனையும் ஒரே இதுல வந்து முக்தி குடுத்தா அதேதான். என்ன பண்றது? அவனுக்கு முக்திங்கிறது ஒரு 10 பிறப்பு இன்னும் இருக்குமோ? எவ்ளோ கஷ்டம். 10 நான் அத ஃபீல் பிறப்புனுடைய அனுபவத்தையும் பண்ணியிருக்கேன் கொண்டு நெறைய வந்து ஒரே பிறப்புல பேர்கிட்ட. ஆமா, தந்துருவாங்க. எதுக்குடா இவங்களுக்கு இத்தன கஷ்டம்? கஷ்டம். இவ்ளோ நோய் எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வந்தா பரவால்ல. இவ்ளோ நோய் எதுக்கு வருது? ஏன்னா, அவங்களுடைய பிரேயரும் மேனிஃபெஸ்டேஷனும் அப்படிதான் இருக்குது. இருக்கு. என்னைய வந்து எ என்னை உடனடியா நீ வந்து ஏத்துக்கோ. ம். என்னை வந்து நீ வந்து சிவலோகத்துக்கு என்னை கூட்டிட்டு போயிரு. ம். எ எனக்கு வந்து சக்தி யுகத்துல வந்து நான் பிறக்கணும். ம். எனக்கு இந்த முக்தி தான். நான் வந்து நான் மனுஷன்லாம் இல்ல. நான் வந்து ஒரு டைரக்ட் நான்லாம் சாமி நான் வந்து உன் கூட வந்துடுறேன். எனக்கு இந்த மனுஷங்கள பிடிக்கல. நெறையா பேர்ட்ட நான் கேட்டேன். இந்த கேட்குங்க. மாரி தான் பிரேயர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே கஷ்டம் தான். கஷ்டம் தான். ஏன்னா அது ஸ்டார்ட் ஆயிருது. ஆமா. அவங்க ஆனா, ஒரு வகையில ஒன்ஸ் இது ரிவர்ஸே ஆகாது தெரியுமா? கேட்டுட்டோம்னா, அது அதுதான். அங்க தான் அம்மா! ப்ராப்ளமே வர்றது. நீங்க துவைச்சு ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. துவைச்சு புழிஞ்சு காய போடாம விடாது. அவ்வளோதான். முக்தி வேணும்னு கேட்டு போட்டு, அவ்வளோதான். பென்ஸ் கார்ல போணும்னு கேட்டா நடக்குமா? கஷ்டம். நடக்காது. நீ முக்திக்கு என்ன வேணுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டில நடக்கும். ஆமா. போடு, எல்லாத்தையும் தூக்கி போடு ஒரே நேரத்துல. போட்டு அவன போட்டு தரையில போட்டு தேய்ச்சுக்கிட்டு இருக்க. நீ கேட்ட, நீ உனக்கு கேட்டது கிடைச்சு போச்சு. அதனால சும்மா ரேண்டமா போய் உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு அப்புறமா நீங்க சொன்னீங்க உங்களுடைய வீடியோஸ் தான் நெறைய அப்படியே பார்த்து கடைசியா ஒரு வீடியோல நீங்க அதானே சொன்னீங்க. இப்ப நம்ம எத பத்தி யோசிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு இக்கு வச்சு அத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு விஷயம் தானே அது. நம்ம வந்து யோசிக்கணும் தான் கரெக்ட். அந்த டைம்ல. இப்ப இவங்கலாம் வந்து மேலருந்து வந்தவங்களா? ம். வேற உலகத்த சேர்ந்தவங்களா? நமக்காக நம்ம ஏத்துக்கிட்ட கடவுளா? நம்மளா கடவுள்னு வச்சவங்களா? இல்ல உண்மையாவே கடவுளே வந்தவங்களா? ம். க அப்படிங்கிற எல்லாமே அதுக்குள்ள வந்து அடங்கிருச்சு ம். இல்லையா? இப்ப அதையெல்லாம் மீறின ஒரு விஷயம் தான் கரெக்ட். இறைவன்கிறது லாஸ்ட் எங்கேயோ. அது எந்த உலகத்திலயும், எந்த கண்டத்திலயும் யாரும் போய் பார்க்கல. யாரையும் தெரியல. இவங்கலாம் நீங்க சொன்ன மாரி உயரமா இருக்காங்க. எப்படி எப்படியோ இருக்காங்க. கரெக்ட்டு. நம்மளுடைய எபிக்ஸ்ல எந்த கதையில அது இது எது எடுத்து பார்த்தாலும், இல்ல யாருடைய கற்பனையில பார்த்தாலும், போய் வந்த சித்தர்களுடைய கற்பனைக்குள்ள அவங்க பார்த்த காட்சிகள்ல பார்த்தாலும் அதுதானே இருந்திருக்கு. ம். அப்ப இவங்கலாம் ஏன் அந்த மாதிரி வேற வேற உலகத்துல வாழ்ந்தவங்களா இருக்கக்கூடாது? இருக்கலாமே! அப்ப அவங்கள நம்ம நம்ம நீங்க சொன்ன மாரி நம்ம நெனச்சு நம்ம ஏத்துக்கிறோம் கடவுளா. ம். அவங்களும் சொல்றாங்க, "நான் கடவுள் இல்ல. ஆனா உன்ன விட பவரா எனக்கு இருக்கேன். நீ எனக்கு கடவுளா நீ நெனச்சு என்கிட்ட கேட்குற. எனக்கு முடிஞ்சது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சொல்லி தரேன், குடுக்குறேன். ஆ ஆனா நீ கடவுளா என்னைய என்ன நெனச்சு என்னைய தான் கும்பிடுறியா? சரி கும்பிட்டுக்கோ. அவங்களுக்கு அத பத்தி ஒரு இது இல்ல. நீ கும்பிட்டு ஒழுக்கமா இருந்தேன்னா நீ சரி. நீ கும்பிட்டுக்கோ. அப்படின்னு சொல்லி விட்டதுனால நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா. ஏன்னா நம்ம இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்ச மாரி இருக்கு பாருங்க. ஏன் வந்து முஸ்லிம்ஸ் வந்து ஒரே ஒரு இதுதான். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லப்பா. ஒண்ணுமே இல்ல. கண்ண மூடுவோம். நாங்க உருவமே இல்ல, ஒண்ணும் இல்ல. நாங்க கும்பிடுவோம். எவ்ளோ நல்ல விஷயம். எவ்ளோ நல்லது. ஆனா, நம்ம கல்ச்சர்ல எடுத்து பார்த்தோம்னா, நானும் இது மாரி ஒரு இதுல இருந்தேன். அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் வந்து இறை வந்து உருவமற்றவன், தன்மையற்றவனாக இருக்கிறாரா? அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவத்திலயும் அப்படிதான். ஆமா. யெகோவான்னு சொல்லக்கூடிய ஒரு ம். இது. ஆமா. ஆனா, இது நான் வந்து ஒரு டிபேட்ல ஒண்ணு பார்த்தேன். ஒரு கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம் டிபேட்ல ஒண்ணு பார்த்தேன்.
அந்த முஸ்லீம் என்ன சுட்டி காட்டுறாருன்னா, அந்த கிறிஸ்டியன் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் இஸ் காட் அப்படிங்கிறாரு. ஏன்னா, ஜீசஸே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஐ அம் காட் அப்படின்னு சொல்லியிருக்காருன்ட்டு. அவ்வளோதான். ஆனா, அந்த முஸ்லீம் என்ன சொல்றாருன்னா, யோ ஒரு வார்த்தைய எடுக்காத. முன்னும் பின்னும் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாரு. ஆமா. முன்ன என்ன நடந்தது, எதிலிருந்து பின்ன நடந்தது. கன்டினியூட்டில வந்து அவர் அத வந்ததுன்னு பாரு. சொல்றாரு. நீ ஐ அம் காட்ன்னு சொல்றத ஏன் மட்டும் எடுக்குற நீ. கிருஷ்ணரும் பண்ணாத. சொல்லியிருக்கிறாரே. கிருஷ்ணன் ஆ, பகவத்கீதையில ஆ. சொல்றாரு. எல்லாத்தையும் என்கிட்ட படைச்சிரு. சொல்லுங்க. நானே நானே எல்லாம்ன்னு சொல்றாரு. இறைவன் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக வந்து ஒரு அப்படி நாள் கூட அவர் என்னை இல்ல அந்த வணங்குன்னு மாதிரி. சொல்லல. ஆ. அவரு உண்மைய நானே இறைவன். இப்ப இதெல்லாம் ஏன்னா, ம். அந்த கான்டெக்ஸ்ட்ல அவங்க இறையை என்னவா உணர்ந்த காரணத்தினால ஒன்றி தானே இறை. ஆமா. அவங்களா மாறியாச்சு. அவங்களே அதுதான். 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 அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க. ஆனா, தன்னை இறையாக அவர்கள் முன்னிறுத்திக்கல. அந்த ஸ்வரூபமாக உணர்ந்த காரணத்தால இத புரிஞ்சுக்காம நீ அவங்கள ம். சாமி, சாமி, ம். சாமின்ட்டு இருக்க. சாமி தான். சாமி இல்லைன்னு நம்ம சொல்ல சொல்லல. முடியாது. ஆனா நம்மளுடைய இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எந்த எஸ். மாதிரி விதத்துல அவங்க சொல்றாங்க எஸ். அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு அந்த நம்ம முன்ன அத பின்ன பேசணும். எடுக்காம அந்த ம். ஒரு எனக்கு இந்த ஒரு வார்த்தை இத போதும். புடிச்சுக்குவாங்க. ஒண்ணு சாமி இல்லைன்னா, அப்ப சாமி இல்லையா? இல்ல. அப்படின்றோம். சாமி அப்படின்னா, அப்ப சாமியா? அதான் சாமியா? இது அப்படின்னு புத்தர் முடிச்சுப்பாங்க. கதையில ஒண்ணு வந்திருக்கு தெரியுங்களா? ஒரு நாள் காலை பொழுதுல வந்து புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம். ஆம், புத்த பகவானே, இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து உண்மையாலுமே இருக்காங்களான்னு. புத்தர், இல்லப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு தியானத்துக்கு போயிட்டாராம். ம். அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆஹா! இறையே இல்லையா? சாமின்னு ஒண்ணு இருந்தா தானே என்னைய கட்டுப்படுத்துறதுக்கு, பாவ புண்ணியங்கள கணக்கு பார்க்கறதுக்கு. அதுதானே இப்ப இவ்ளோ பெரிய புத்தரே கான்ட்ரோவர்சியா ஆமா, இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்குது. ஆமா. புத்தரே வந்து சாமி இல்லன்னு சொல்லிட்டாரு. இனி என்ன? மகிழ்ச்சியா இருக்கலாம்ன்னு ம். ஒரே சந்தோஷம். அதான் அவர் மேல கோவமா இருக்காங்க எல்லாம். நம்ம இப்ப கேளுங்க. நாள் பூரா ஓடிப்போச்சு. எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி. அந்த ஊர்ல ஒரு நாத்திகவாதி. சரிங்களா? அவருடைய அ எ வயது முதிர்ந்த பருவத்துக்கு வந்துட்டார். அந்திம காலத்துக்கு வந்துட்டார். அவருடைய ஆயுட்காலம் முழுசும் அவர் எந்த தர்க்கத்திலயுமே தோத்ததே கிடையாது. ம். அதாவது சாமி இல்ல அப்படின்னு சொல்றதுல அவரு தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அவரு தோத்ததே கிடையாது. அவருடைய கடைசி காலத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம். என்னடா இது? ஆயுசு பூரா நம்ம சாமி இல்லன்னே சொல்லி சாதிச்சுட்டோம். ஒருவேளை சாமி இருந்துருச்சுன்னா ம். ஒருவேளை சாமி இருந்துருச்சுன்னா, ஒருவேளை இந்த மாரி இல்லைன்னு சொன்னதுக்கு ஏதாவது தண்டனைகள் ஏதாவது கொடுக்கப்பட்டுருச்சுன்னா, அப்படின்னு ஒரு சின்ன கலக்கம். இது யாருகிட்ட போய் கேட்கறது அப்படின்னோனே, அந்த ஊர்ல புத்தர் வந்திருக்காரு. இவர் ஞானி இல்ல. அவர்ட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு அன்னைக்கு அன்னைக்கு சாயங்கால பொழுதுல ம். புத்தர்கிட்ட வந்து, புத்த பகவானே, இந்த மாதிரி நான் ஆயுட்காலம் முழுசு நான் இப்படி தான் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு சிறு சந்தேகம் ஏற்பட்ட காரணத்தினால நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இறைவன் உண்டா இல்லையான்னு? உண்டுன்ட்டாராம். ம். காலையில அவரே தான் இல்லேன்னு சொன்னாரு. இப்போ உண்டுன்னு சொன்னோனே, காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கருக்குன்னு ஆயிப்போச்சு. ம். என்னங்க சாமி காலையில இல்லன்னு சொன்னீங்க, இப்ப இருக்குன்னு சொன்னீங்க. இது 2ல எது உண்மை? 2மே உண்மதான். இல்ல எனக்கு புரியல. சரியா சொல்லுங்க. அப்படின்னா, காலையில கேட்டவனுக்கு உண்மை என்னன்னு தெரியும். ம். இறைங்கிறது ஒரு தனிப்பொருள் கிடையாது. எல்லாமே இறைதான். ம். நீயும் அதுதான். அது உணர்ந்தவனுக்கு இறைன்னு ஒண்ணு தனியா நீ சொல்லணும்னு இல்ல. ஏன்னா நீயே அப்படிதான் இருக்கேங்கிறதுனால ம். நான் உன்கிட்ட இல்லேன்னு சொன்னேன். ம். இவரோ இன்னும் பயணம் பண்ணக்கூடிய பாதையில ம். இருக்கிறாரு. ம். அவருக்கு இன்னும் தெளிவு வேணும். அதுதான். அதனால அவர்கிட்ட நான் இருக்குன்னு கேட்கிற சொன்னேன். மனுஷன பொறுத்து இருக்குல்ல ம். பதில். இதுதான். இதுதான். இத இதத்தான் மனுஷன் புரிஞ்சுக்கலைன்னா தான் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு தேவையான விஷயத்த வச்சுக்கிட்டு, உலகத்துக்கே ஒரே பதில சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அப்ப இருக்கிறது என்ன அர்த்தம்? தப்பு. சண்டை போடுறதும் அதனால தான். ஐயோ! எப்படி நீ இல்லன்னு சொல்லுவியா? நான் பார்த்தேன்ல. அப்ப நான் பார்த்தது பொய்யா? பொய்யா. அவரு பார்த்தாரு. அவரு அவ்ளோ பெரிய மகான். அவரு பார்த்துருக்கிறாரு. இந்த சாமிய பார்த்துருக்கு. அப்ப அது பொய்யா? ம். அப்படிம்பாங்க. அதே இது இந்த பக்கம் மகான் இருக்காரு. இவரு இல்லைங்கிறாரு. அப்ப இவரு பொய்யா? ம். 2 மகான் தானே! இது இப்ப ரீசென்ட்டா யாருகிட்ட கேட்டேன். நம்ம இவரு ரகுராம் ஐயா தான் சொன்னாரு. ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அந்த பாட்காஸ்ட் இனியும் வரல. அந்த யோகத்துல வரும்பொழுது ரகுராம் ஐயா தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஆ கோரக்கநாதர்னுடைய நூல்ல எடுத்து பார்த்தோம்னா, ஹதயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியத சொல்லியிருக்கிறாரு. இப்ப ரமண மகரிஷியினுடைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆத்ம விசாரணை செய், எல்லாமே இறைன்னு ஒரே நோக்கத்துல அப்படியே இருந்த அத்வைத கோட்பாடுகள் அங்க இருக்கும். ம். இப்ப இவரும் ஞானி, இவரும் ஞானி. அதுதான். இப்ப நீ யார எதிர்ப்பு? நீ ம். நான் வந்து உனக்கு சராசரி மனுஷனா தெரியிறேன். நீ என்னை ம். வந்து என்ன வேணாலும் பேசலாம். ம். ஆனா அதே உன் கண்ணுக்கு இவங்க 2 பேருமே ஞானியா தெரியிறாங்க. ம். ஒருத்தர் யோக முறைகள் பண்ணுங்கிறாரு. ஒருத்தர் யோக முறை வேண்டாங்கிறாரு. ம். இவங்க 2 பேர்த்தையும் நீ மதிக்கிற. இப்ப நீ என்ன பண்ணுவ? அப்போ இவங்க வேணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. ம். யாருக்குன்னு ஒரு கேள்விக்கு தான் அது பதில்.
இவங்க வேண்டான்னு சொல்றதுக்கும் காரணம் உண்டு. அது யாருக்குங்கிறது நீ இந்த 2 இடத்துல எங்க இருக்கேங்கிறத பொறுத்து தான் இது வேணுமா வேண்டாமாங்கிறது சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு? உங்கிட்ட இருக்கு. சாய்ஸ் இருக்கிறவனுக்கு சாய்ஸ மட்டும் சூஸ் பண்ணிக்கணுமே தவிர, அவன் சூஸ் பண்ணாத சாய்ஸ பொய்யேன்னு சொல்றதுக்கு அனுமதி இல்லை. ம். ஏன்னா, அத சாய்ஸா எடுத்து பயன்படுத்துறவன் உண்டு. நீயும் இப்பிறப்புலயோ, இல்ல முந்தைய ஏதோ ஒரு பிறப்புலயோ அத பண்ணியிருப்ப. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தெளிவு இருந்ததுனால, இது எனக்கு வேண்டாங்க. இது ரொம்ப பேசிக்கா இருக்கு. நான் அட்வான்ஸ்டா போறேன்னு நீ போறதுனால, இங்கிருந்து நீ மைக்ரேட் ஆயிட்ட நீ. ம். மைக்ரேட் தான் ஆனயே தவிர, இது பொய் கிடையாது. ஓகே. ஸோ இது 2மே உண்மை. அவரவர் இடத்துல இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்களுக்கு இது. அதனால, உனக்கு ஒண்ணு சரிங்கிறதுக்காக இன்னொன்னு தப்புன்னு சொல்லாத. ம். அவனுக்கு அது சரி. ஏன்னா, இது 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 அழகா தர்க்கத்துல வைக்கலாமே. குண்டு வைக்கிறான் ஒருத்தன். குண்டு வைக்கிறவனுக்கு அது நியாயம். பாதிக்கப்படக்கூடியவர்களோ, தடுக்கக்கூடியவர்களுக்கு அது அநியாயம். குண்டு வைக்கிறதுங்கிறது ஒரு செயல் தான். ம். ஒரே செயல் 2 பேத்துக்கு எப்படி வெவ்வேறு மாரி தெரியுது? ஆ. ஒருத்தனுக்கு நல்லதா தெரியுது, ஒருத்தனுக்கு மோசமா தெரியுது. கண்டிப்பா. பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து நம்ம பார்ப்பது தான். தான். எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அப்படி கேட்குற ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுக்கணும். எஸ். வேற ஒண்ணுமே இல்ல. நான் ஏன் அத பண்றேன்? எத பத்தி கேட்டாலும் சரிதான். எஸ். என்ன கேள்வி அவங்க வாயிலேருந்து வருதோ, அந்த விஷயத்துக்கு நம்ம நம்ம என்ன, நமக்கு இது என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீ பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஏன்னா அவனுக்கு வேற ஆன்சர் வேற. ம். கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு தான். உனக்கு ஆன்சர் வேற, அவனுக்கு ஆன்சர் வேற. எங்க அந்த வாத்தியார் ஆன்சர் சொல்லுவாரு ராபர்ட் எழுதக்கூடாது. வில்சன் சொல்லிட்டு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல தப்பு. மாஸ்டர் இதுதான் கரெக்ட்ன்னு நெனச்சு எழுதுன மாஸ்டர். டேய் 4 பதிலுமே கரெக்ட் தான்டா. ஆ. அந்த கேள்விக்கு எது பதில் நீ குடுக்கலடாம்பாரு. சரிதான். ஏன் மாஸ்டர் உங்களுக்கு நான் கேள்வி கேட்டது ஒரு தப்பாங்கிற மாரி இருக்கும். சரிதானே. அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 4 அடி அடிச்சிருப்பாரு வேற. ஓகே. அந்த அடிய வாங்கிட்டு, அந்த அடி வேதனை போறதுக்கு முன்னாடி ஒரு உபதேசம் வேற வாங்கிட்டு வரணும். ஆகிட்டு. 4 பதிலும் சரிதான். அந்த கேள்விக்கு எது சரியான பதில்ங்கிறது இது பண்ணுவேன் பாரு. உண்மைதானே. ஆமா. பாருங்க எவ்வளோ இதுன்னு. எதுக்குமே யாருமே சண்டையே போடவே வேண்டியது அவசியம் இல்லைங்க. இல்ல. இல்ல? உண்ம. ஒரு இது அதுவா, இதுவா, இதுவா, அதுவான்னு எதுக்குமே இல்ல. ம். ஒரு சின்ன பென்சில் விஷயத்திலிருந்து பெரிய விஷயமா இருந்தாலுமே, உண்ம. நமக்கு வேற, அவங்களுக்கு வேற. உண்ம. இது பெத்த அப்பா அம்மாட்டயே நம்ம பார்க்கலாம். அவங்கள விட ஒரு 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 சில இடங்கள்ல ஒரு படி க்ளோஸா இருக்கக்கூடியது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அவங்க கிட்டயே அத பார்க்கலாம். அந்த அந்த வேறுபாடான மனோநிலை அப்படிங்கிறது எல்லா மனுஷங்கள்ட்டயுமே இருக்கும். ஒரு டாரோ கார்ட்லேருந்து எங்கெங்கேயோ போயிட்டோம்ல. டாரோ கார்டு. ஆமா. இல்ல டாரோ கார்டு சம்மந்தம் எனக்கு ஒரே ஆச்சரியம். நீங்க டாரோ கார்டு அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா நான் வந்தப்போ, உள்ள வந்தப்போ, டாரோ சம்மந்தமா ஏதோ ஒண்ணு பேச வந்தேன். ம். ஆரம்பிக்கணும் வந்துருச்சு எனக்கு தன்ன போல. அப்புறம் எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம வருது? ஓகே. டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, டாரோ பத்தி இப்ப என்ன பேச வந்தோம்? இன்னைக்கு மகாபாரதத்த பத்தியில பேச வந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா உட்கார்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது டாரோ பத்தி கேட்குறீங்க. இது அதுவே பாருங்க, அதுவே பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. என்னடா இது? அப்படின்னு சொல்லி அதுதான் பின்னாடி ஒரு ஒருத்தர் நிமிஷம். ஒளி பிம்பத்தோட ஒரு நின்றுங்க. இதுக்காண்டி ஒருத்தர் இல்ல 78 பேர் நிப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு படையா தான் போறது. தனியாலாம் போறதெல்லாம் கிடையாது. தனியாலாம் போறதெல்லாம் நான் ஒரு ஆள் கிளம்புனனால இந்த 78 பேர் பின்னாடி வந்துருவாங்க. பரவால்ல, பரவால்ல. ஆமா. கூடயே அப்பா, அம்மா 2யும் சேர்த்து 80. 80 பேர் ரவுண்டா கொண்டு போயிட வேண்டியதுதான். ரவுண்டா எங்க போனாலும் சரிதான். ஒரு குரூப்பா தான் போறதுங்கிற மாரி. சிறப்பு. உண்மைதான் அது. நீங்க அப்புறம் சொல்லணும். நெறைய பேரு டாரோ பார்த்தாங்க. ம், இந்த ம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மகிழ்ச்சி, நெறைய மகிழ்ச்சி. பேரு. எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஏதாவது இப்படி பாடம் சொல்லி தர கைடன்ஸ். வேண்டியதுதானே நீங்க? ம். பாடமா சொல்லி தர வேண்டியது தானே? சொல்லி தரலாம் பாடமா. படிக்கிறேன்னு சொல்றவங்களும் சொல்லி தரலாம். மகிழ்ச்சி. ஆமா. அது அது நானே எப்படி சொல்லி தர முடியும்? அவங்களா கேட்கும்போது சொல்லிக் குடுக்கலாம். இவ்வளோ நேரம் பேசினதே அப்படியே போட்டீங்க. ஆமா. கேள்வி கேட்டா பதில் கிடைக்குங்கிற மாரி. ஆமா. வித்த கத்துக் குடுன்னு கேட்டா இல்ல கத்து தர நெறைய போறேன். இடத்துல நான் பார்க்குறேன். எல்லாரையும் படிங்கிறாங்க. இப்பதான் அது யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் எப்படி படிக்க முடியும்? உண்மதான். எல்லாருக்கும் அது எப்படி வரும்? என்னங்க ஒருத்தர் வந்து அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் யாரும் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தை சொன்னாலே யாருன்னு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். உலகத்துக்கே தெரியும். நீங்க சொல்லிட்டீங்க சொல்றீங்கன்னா. எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. அத பண்ண பயன்படுத்த மாட்டாங்க. மாட்டாங்க. பண்ண ம். மாட்டாங்க. படிச்சு வேணா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அப்ப பண்ண மாட்டாங்க. அப்புறம் நான் படிக்க போன இடத்துல ஒரு ஹிப்னாசிஸ் படிக்க போன இடத்துல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. டாரோ சொல்லி தரீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சொல்லி தரேன். கேட்குறவங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு நீங்க அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல இனிமே தான் தெரியுமா?
இதுவரைக்கும் நான் 3, 4 பேர்ட்ட படிச்சுட்டேன் அப்படின்னாரு. ம். அப்ப நான் சொன்னேன், 3, 4 பேர்ட்ட படிக்கிற அளவுக்கு அதில அப்படி ஒண்ணுமே இல்லையே! அது என்னன்னு நீங்க படிச்சுட்டீங்கன்னா, நீங்களே பண்ண வேண்டியது தானே. எதுவுமே சரியாவே வரல. ம். அப்பன்னா நான் நெனச்சுக்கிட்டேன். இது ஆமா. இது இது உண்மதான் தெரியுங்களா? ஏன்னா, நான் முதல்ல சோதனம் படிக்கும் போகும்போது அவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர்ட்ட போம்பொழுது, அவரு அவரு படிக்கிற காலத்துல அவருக்கு சமமாக அவரு கூட படிச்ச ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல வந்து சோதிட ஆசிரியராக இருந்தார். இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்லேருந்து சோதிடத்துறைய எடுத்துட்டாங்க. அந்த ஆசிரியராக பணி செய்யக்கூடியவர் ப்ராப்பரான வாத்தியார் அவர். அவருக்கு உண்மையாலுமே பாடம் சொல்லி தர்றதுல வந்து அந்த சோதிடத்துல அவர பீட்டே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு சூப்பரான வாத்தியார். அப்படி அக்குவர அணிவர பேசிருவாரு. ஆனா, அவருக்கு பலன் சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டாரு. அவருக்கு ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும். ம். அப்போ எங்க ஐயா சொல்றாரு, கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்றாரு, அவருக்கு வாய்க்க பெற்றது பாடம் சொல்லி தர்றது மட்டும் தான். அதுதான். அவர போய் நீங்க வலுக்கட்டாயப்படுத்தி பலன் சொல்லு, ப நீ பாடம் சொல்லி தர்றல்ல, பலன் சொல்ல தெரியாதான்னா, பலன் சொல்ல மாட்டாங்கன்னு இல்ல. ம். உண்மையாலுமே பலன் சொல்லக்கூடியவனுக்கு ஒப்பா கொண்டு போய் நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னா, அவரு வந்து அந்த அளவுக்கு பெருசா சோபிக்க மாட்டார். ம். ஆனா, கிரக பலன்கள் இது. இப்படி இருந்தா அது இப்படி இருக்கும். இது இப்படி இருந்தா அது இப்படி இருக்கும். இந்த பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் மாரி எல்லாத்தையும் ப்ராப்பரா சொல்லி தந்துருவாரு. ம். ஆனா, அவருனால பலன் சொல்ல முடியாது. இது ஒரு குறையான்னு கேட்டா, ஆமா தான். இல்லன்னு இல்ல. ஏன்னா, ம். வித்த தெரிஞ்சவன் தான் வித்தைய சொல்லிக் குடுக்க முடியுங்கிறது நியதி. ஆனா, அது என்னமோ அது அவருடைய மென்டல் பிளாக்கோ என்னவோ தெரியல. அவரு பாடம் சொல்லிக் குடுக்குறதுல பெரிய வித்வான். ஆனா, பலன் அவருனால சொல்ல முடியாது. இப்ப எங்க ஐயா வந்து பாடமும் சொல்லித் தருவாரு, பலனும் சொல்லுவாருன்னு பாருங்களேன். ஸோ, அவருனால அது சொல்றார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி இருக்காதீங்கங்கிறதுக்காக எங்களுக்கு சொல்றார். ஒருவேளை நீ நாளைக்கு யாருக்காவது பாடம் சொல்லி தர ஒரு நிலைமைக்கு வந்தேன்னா, நீ முதல்ல பூரணமா பிராக்டிஸ் பண்ணிரு. ம். ஏன்னா, அனுபவங்கிற ஒரு பாடம் கூட சேரணும். ஆமா. வாத்தியாரும் நூலும் மட்டும் பத்தாது. அனுபவங்கிற ஒரு பாடம் சேரணும். கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, கார்டு பார்த்தவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். ஆ. ஆமா. அவங்க வந்து இப்ப ஏதாவது நெனச்சாங்கன்னா எனக்கு மெசேஜ் போட்டுருவாங்க. ஆமா. இது என்ன பண்றது? நீப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்களுக்கு. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஆனா பா பார்த்த அத்தன பேரும் என்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டது என்னன்னா, கண்டிப்பா போய் நித்லன் கிட்ட சொல்லுங்க. நான் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் நானும் சொன்னேன்னு கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அவங்கள. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவேன். நான் சொல்லுவேன், கரெக்ட். யாருமே ஒரு ஆள் கூட மிஸ் ஆகாம நீங்க எல்லாரும் சொல்லிருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாரி யாரா இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு பேசிருவாங்க. எல்லாம் கேட்டுருவாங்க. கேட்டோனே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்களா, "நித்லன் கிட்ட சொல்லுங்க" அப்படின்னுவாங்க. கண்டிப்பா சொல்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். மகிழ்ச்சி, இந்த மாதிரி மகிழ்ச்சி. நல்லாருக்கும். நெறைய பேர் கேட்டாங்க. நல்லா வாட்ச் பண்றாங்க. நெறைய வாட்ச் பண்றாங்க. நெறைய விஷயங்கள் வந்து அந்த படத்த பத்தி பேசிட்டு, அதில சாரி ம், கேட்க அந்த சாரி கேட்கறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நம்ம ம். அது வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. இம்பாக்ட் ஆயிருக்கு. அது வந்து கேட்டுருக்காங்க, கேட்கறாங்க நெறைய ம். பேரு. அம் அத வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஆனா, எடுத்திருக்காங்க. இது எனக்கு அந்த படம்னு ஞாபகம் இல்ல. பட்டு நானா ஒரு சில நேரங்கள்ல அதனுடைய எண்ணங்கள்ல தோன்றும் பொழுது அப்படியே வரும். எப்போ வரும்னா, ஆ இது இது ஒரு நெட்ல ஒரு ரிசர்ச் மாரி யாரோ ஒருத்தவங்க பண்ணத பார்த்தேன். மனிதனுடைய இந்த காலகட்டத்தில, மனிதனுடைய சாபக்கேடு என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து போர் அடிக்க மாட்டேங்குதுங்கிறது தான் அவனுடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒண்ணா மொபைல் பார்க்குறான், இல்ல கம்ப்யூட்டர் பார்க்குறான். ம், எதையோ ஒண்ணு டிஜிட்டலா வந்து அவன் ஆக்கியூபைடா இருக்கான். ம், புத்தகம் கூட படிக்கிறதில்ல. ம். மனுஷனுக்கு போர் ஏன்னா, அடிக்காம இப்பதான் இருக்கு. கம்மி டைம் போர் அடிக்குது. ரொம்ப நேரமா இருக்கிறது தான் இப்ப குறைச்சு வந்துருச்சே. அதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜிக்கலா ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர் அடிக்கணும். அவனுக்கு ம். போர் அடிச்சா தான் மூளை நல்லா வேலை செய்யும். ம். ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அவன் போகவான். இந்த ம். போர் அடிக்காத ஒரு காரணத்தினால என்ன ஆகுறான்னா, அவன் வந்து மந்தி ஒரே ஆயிட்டே போயிட்டே இடத்துல இருக்கான். ஸ்டக் அவனோட ஆயிர்றான். கிரியேட்டிவிட்டி பூரா வந்து கெட்டு போயிருது அப்படிங்கிறாங்க. ம். இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே ஏதாவது மொபைல் இப்படி வச்சுட்டு வீடியோ வேலைலாம் முடிச்சுருவேன். இந்த மத்தியான வேலைலாம் அப்படியே கீழ போய் அப்படியே இருக்கும்பொழுது, அப்படியே அம்மா ஏதாவது உள்ள வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்ல படுத்து தூங்கியிருப்பாங்கன்னா, நமக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த எண்ணம் ஆசுவாசப்படுத்தி அப்படியே நிறுத்தும் பொழுது, பழசெல்லாம் ஞாபகம் வரும். இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போனா, நமக்கு எது தேவையோ அந்த அந்த போன பிறப்ப மட்டும் தான் ஞாபகப்படுத்துவாங்க. எல்லா பிறப்பும். அந்த மாதிரி அந்த சந்தர்ப்ப சூழலுக்கு என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கோ, அதுக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு இது வரும்.
நான் யாரையாவது தொந்தரவு பண்ணியிருந்திருப்பேன். இல்ல நான் யாருக்காவது ஏதாவது தவறு இழைச்சிருந்திருப்பேன். நான் இதுக்கு மேல அவங்கள பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா, அந்த ஞாபகம் எனக்கு வரும்பொழுது, நான் அத அப்படியே சிந்திச்சு பார்க்கும்போது அப்படியே பண்ணியிருந்திருக்க வேண்டாம்ல, தப்பு பண்ணிட்டேன்ல. அந்த ஒரு சிந்தனை அப்படியே வரும். வரும்பொழுது நான் அப்படியே மனசார எண்ணிக்குவேன். என்னுடைய ஆன்மாவையும், இறைவனையும் முன்னாடி நிறுத்திட்டு, அவர்களுடைய ஆன்மாகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். "நீ மன்னிச்சிடு. அன்னைக்கு எனக்கு அறிவு அவ்வளோதான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ம், ம். நான் இனி அப்படி பண்ண மாட்டேன் யாரையும். என்னைய மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி நான் கேட்ட நாட்கள் நெறைய உண்டு. அப்படி ஒரு அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து உங்கள தொந்தரவு பண்றதுக்கு மேல வராது. 1. ஓகே. ஒரு வகையான ஒரு இலகுவான ஒரு தன்மை உங்களுக்கு வந்து ஏற்படும். ஏற்படும். இது வந்து என்னன்னா, நம்மள வலுக்கட்டாயப்படுத்திக்கிறாம, ம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆனோம்னா, எது தேவையோ அது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது. உண்ம. ஸோ வி ஷுட் கெட் போர்ட். அந்த எந்நேரம் இப்படியே உட்காந்துக்கிட்டே வந்து ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஒண்ணுமே இருக்காது அப்புறம். சும்மா அது வேஸ்ட்டு தான். ஆமா. அந்த கொஞ்சமாவது அந்த நேரம் அடுத்தடுத்து யோசிக்கணும். அடுத்தடுத்து போகணும். வேற வேற விஷயங்கள் நெறைய இருக்கு. அதுல ம். அதுல போகணும். உண்மதான். இந்த அமைதியா இருக்கும்போது, அப்போ இதில என்னங்க போய் இருக்கு? அப்டின்னா, இது பாருங்க இதெல்லாம் வெளிப்படையான ஒரு வாழ்விற்கு உடனடியாக மாற்றம் ஏற்பட்டது போல தெரியாது. ஆனா, ஆன்ம நிலையில வந்து மாறுதல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நம்மள வேற ஒரு நாள் உடல விட்டு வெளிய போகும்பொழுது இதெல்லாம் ஞாபகப்படுத்தி, இப்டி பண்ணிட்டேல்ல, இப்டி பண்ண அங்க போய் மன்னிப்பு கேட்டு பயன் இல்ல. திருப்பி இங்க வரணும். ஏன்னா, இந்த உணர்வுகளோடு கூடி இருக்கும் பொழுது கேட்கக்கூடிய மன்னிப்புக்கு தான் பலம் ஜாஸ்தி. ஏன்னா, ம். இங்க தான் நம்ம மன்னிக்க மாட்டோம். இருக்கும்போது கேட்டுறணும். அது வேலிட் பாயிண்ட் அது. ஆமா. ஏன்னா, அதுதான். என் கூட ஒரு கம்பெனியில முதல்ல வொர்க் பண்ணிட்டுருக்கும்பொழுது, என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சாரு. ஹரின்னு சொல்லிட்டு. நல்ல மனுஷன். அவருடைய கான்டாக்ட் இப்போ இல்லாம போச்சு. அவங்களுடைய தாத்தா 3 பொண்டாட்டி கட்டியிருந்தாராம். ம். அப்போ 3 பேர்த்தையும் ஒரே வீட்ல வச்சிருப்பாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். 3 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாராமா. ம். ஒரு கடைசி காலம்லாம் அப்படி வரும்பொழுது, எங்கூட எனக்கும் எங்க தாத்தாவுக்கும் பயங்கர க்ளோஸுங்க. அது என்னமோ அவரு எனக்கு ஃப்ரெண்டு மாரிங்க அவரு அப்படிம்பாரு. அப்போ அவரு சொல்லுவாராமா, "பாருடா, நீ பூமிக்கு வந்துட்ட. இந்த வாழ்க்கைய நீ வாழ்ற. யாரையும் பொய் சொல்லாத. ஏமாத்தாத. அடுத்தவன வந்து அடிச்சு பொழைக்கணும்னு நெனைக்காத. அடுத்தவன் குடிகெட்டு கெடுத்து நம்ம பொழைக்கணும்னு நெனைக்காத. உன்னால நல்லது செய்ய முடியலனாலும் கெட்டது செய்யாம இரு. நீ உனக்கு நேர்மையா நீ நடந்துக்கோ. சரி நீ சம்பாரி, உன் குடும்பம் குழந்தை குட்டிய பார்த்துக்கோ. அதுலலாம் நேர்மையா இரு. உன்கிட்ட என்ன இருக்கோ அது முடிஞ்சா விருப்பம் இருக்கா, அத அடுத்தவங்களுக்கு உதவி செய். இல்லன்னா சும்மாவாது இரு பேசாம. தொந்தரவு மட்டும் யாரையும் பண்ணாத. ஏன் இத சொல்றேன்னா, அவரு என்ன சொல்றாரு? ஏன் இத சொல்றேன்னா, இந்த உலக வாழ்வ நீ அனுபவிச்சு பார்க்கறதுக்காக வந்திருக்க. வந்ததற்கு பிறகு எதுக்கு உனக்கு இவ்ளோ கட்டுப்பாடு? ம். ஏமாத்தாத, பொய் சொல்லாத, அடுத்தவனுக்கு இதெல்லாம் ஒரு டிஃபால்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வச்சுக்கோ. இதுக்கு அபைட் பண்ணி நடந்துக்கோ. இத விலக்கி நின்னு பார்த்துட்டு, அதாவது இதனோட சேர்ந்து இருந்துட்டு பார்க்கும்பொழுது உனக்கு நெறைய சுதந்திரம் இருக்கு. ம். சரி இது இருக்கிறதுனால எனக்கு சுதந்திரம் கெட்டுருச்சுன்னுலாம் கிடையாது. இது வச்சும்போது நமக்கு நெறைய சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்த பூரணமா அனுபவி. ம். ஏன்னா, செத்து போன உடனே உடல்ல இருந்து அந்த ஆன்மா வெளிய வந்த உடனேயே, மேல இருக்கக்கூடியவங்க உனக்கு படம் ஓட்டி காமிப்பாங்கடா. உன்ன எடுத்தோனேலாம் கூட்டிட்டு போமாட்டாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு அறிவு பாருங்களேன். இதெல்லாம் சொல்லி வச்சிருந்திருக்காங்க. ம். உனக்கு எல்லாத்தையும் ஓட்டி காமிப்பாங்க. உன்னுடைய வாழ்வில் நீ தவற விட்ட தருணங்கள். நிகழ்வுகள் இது ம். எல்லாம் தருணங்கள் இது எல்லாமே காட்டுவாங்களாம். உன் உன் வாழ்வில் நீ இழைத்த தவறுகள் இதெல்லாம் காட்டுவாங்களாம். அது நெறைய பேர் சொல்றாங்கல்ல அது. அந்த மாதிரி உண்மையாலுமே அந்த மாதிரி நடக்கும். நடக்குமோ? இழைத்த தவறுகளுக்கு வாய்ப்புண்டு. ம். தவறவிட்ட நிகழ்வுகள தான் அவங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்களாமா. இத்தன வாய்ப்பு குடுத்து நீ எவ்வளோ தவற விட்டுருக்க பாத்தியான்னு கேட்பாங்களாமா. ஏன் இப்படி பண்ணுன? உன்னால மனசு அதுதான் பொறுக்காது. நீ தவறு செஞ்சத காட்டிலும் தவறு தவற விட்ட விட்டது. வாய்ப்புகள தான் வந்து மனசு தவறு பொறுக்காதாம். விட்டது. ம். இதுக்காக நீ திருப்பவும் பொறந்து வரணும்டா. எதுக்கு அந்த மெனக்கேடு? நான் 3 பொண்டாட்டி கட்டினேன். 3 பேர்த்தையும் நல்லா சந்தோஷமா வச்சிருக்கேன். அவங்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவரு இந்த வார்த்தைய வச்சு அவருக்கு சொல்லும்பொழுது அவர் ஹரி கண்ணு கலங்கிறாரு. "மன நிறைவோட இருக்கேன்டா. சாகும்பொழுது நிம்மதியா சாகுறேன் இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தனா தான் இருப்பேன்" அப்படிம்பாராம். மனுஷன் நிம்மதியா தான் செத்தாராம். ம். அந்த ஊரே விழா கோலமா கொண்டாடிருச்சாம் அவருடைய சாவ. ஓகே. அப்போ இதெல்லாம் பெரியவர்கள் சொன்னது. அதுக்காக நான் எல்லாத்தையும் 3 பொண்டாட்டி கட்டுன்னு சொல்ல வரல. அதே அந்த டாபிக்க பிடிச்சிற போறாங்க. ஆமா. மேட்டர் என்னன்னா, மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே சொசைட்டல் நார்ம்ஸ் இருக்கு. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஏன்னா மனுஷங்கிற ஒரு அறிவுக்கு அடுத்தவன கெடுக்கக்கூடாதுங்கிறது எல்லாமே ஓகே. ஆமா. அப்பார்ட் ஃப்ரம் தட் உனக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் இருக்கு. ஆமா. அதிலேயே உனக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு எண்ட பிசிக்கித்தனம் அப்படிங்கிறது வந்து தான் தப்பு. அத பண்ணாதீங்க. யூ வில் ஸ்டாப் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆமா. எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஒண்ணுமே இருக்காதுல்ல. ஆமா. மோனோட்டோனஸா இருக்கும் வாழ்க்கை. பிளாக் அண்ட் ஒயிட்ல ம். ஓடிக்கிட்டு இருக்கும் வாழ்க்கை. ஓடிட்டுருக்கும். ஆமா. ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நின்னுகிட்டு, நின்னுட்டு. அப்படியே போயிட்டே இருக்கும். அது அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் இத நான் இது இது எப்படியோ பேச்சு போய் இப்படி வந்துருச்சு. ஆனா, நெறைய பேர் என்கிட்ட இது பண்ண ஆன்மீகம்லாம் பேசுறீங்க. நீங்க என்ன மாமிசம் சாப்பிடுவீங்களா? இது இங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து நின்றும். வந்துரும். சி எனக்கு விருப்பம் இருந்தா நான் சாப்பிட எனக்கு போறேன். பசிச்சா நான் சாப்பிட சாப்பிடுறேன். போறேன். எனக்கு இல்ல புடிச்சது நானும் இப்பவும் சொல்றேன். நான் ஜப்பான் போணும். நான் ம். போய் இறங்குனோனே முதல்ல நான் சுஷி தின்னு பார்ப்பேன். அது என்னது? பச்சை மீனு. பச்சை மீன். ஆமா. சுஷி சாப்பிட்டு பார்க்கணும் 1. இன்னொன்னு அங்க வந்து அந்த ராமென் நூடுல்ஸ் இருக்கும். அந்த ராமென் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். நூடுல்ஸ் அதெல்லாம் கறி தானா? இருக்க தான் செய்யும். நூடுல்ஸ் தானா? அது நூடுல்ஸ் தான். அது அரிசி மாவுல தான். நம்ம ஊர் மாரி அல்கஞ்சார், குல்கந்த் நூடுல்ஸ் கிடையாது. பாம்பு எடுத்து குடுத்துட்டு பாம்பு போறாங்க. வந்து சைனாக்கு போனா கிடைக்கும். ம். ஜப்பான்காரன் அத சாப்பிட மாட்டான். ம். அது வந்து அந்த பீஃப் பிராத்தும்பாங்க. அந்த மாட்டு கறி வேக வச்ச தண்ணியில தான் அந்த இது செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு அது சாப்பிட்டு பார்க்கணும். ஓ! 2 ம். சரிங்களா? இந்த யூரோப் போனோம்னா, இந்த ஹாட் டாகு, ஹாம்பர்கரு இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். அய்யய்யோ! எனக்கு ஜஸ்ட் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். பிகாஸ் எனக்கு அத பத்தி தெரியாது. ம். நான் வந்து நெறைய ஃபுட் வீடியோஸ் நெறைய பார்ப்பேன். சரி. ஏன்னா பிகாஸ் நம்ம கோயம்புத்தூர் நான் அதிகபட்சம் தாண்டி போனது ஹைதராபாத் போயிருக்கேன். ம். அத தவிர வேற எங்கேயுமே போனதில்ல. தவிர போன பார்த்தா பிடிக்குமே என்னமோ. ஏதோ வீடியோல பார்த்து உங்களுக்கு இது பிடிச்சிருச்சு. நம்ம நிஜத்துல பார்த்தா தான் ஆமா நம்ம இருக்குது சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு. ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏ, நீங்க என்ன சும்மா சூஷிங்கிறீங்க. பார்த்தா வாயில தான் வைக்க முடியாது நம்மனால அப்படின்னு. கையில கொண்டு வந்து குடுத்தாங்கன்னா தான் தெரிய போகுது. எனக்கு அத பத்தி கவலை. நான் ஒரு வாயினாலும் அத வாயில வச்சு புரிஞ்சது. பார்த்தேன்னா அது தான் நினைச்சாச்சு. இல்லையா? அதனால அடுத்தது இந்த சர்ச் வார்டன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்மோக்கிங் பைப் ஒண்ணு இருக்கு. அ, எங்க பார்க்கலாம்னா, இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துல வந்து அந்த கேண்டால்ஃப் குடிச்சிருப்பாரு. பெரிய பைப் இருக்கும். சர்ச் வார்டன் பைப்பும்பாங்க. எனக்கு அந்த சர்ச் வார்டன் பைப்ல ஒரு தடவ அந்த அது ஸ்மோக் பண்ணி என்ன? பார்க்கணும்னு ஒரு அப்படி. ஒரு விருப்பம் ஓகே. இருக்கு. அது ஒண்ணு. ஓகேவா? ம். பின்ன வந்து ஜாப்பனீஸ் சாக்கே. ம். ரைஸ் வைன்னு சொல்லுவாங்க அத. ம். சாராயம் தான் அது. ம். ஜாப்பனீஸ் சாக்கே. சாக்கேன்னா ஆல்கஹால். சரிங்களா? அந்த ஜாப்பனீஸ் சாக்கே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு தடவ. கொரியால வந்து சோஜுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் அரிசியில செய்வாங்க, இல்ல பார்லில செய்வாங்க. ஸோ அந்த மாரி அந்த ஒரு இது இருக்கு. எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம். நம்ம ஊர் மாரி ரூ. 100 ஐட்டம் கிடையாது. ஸோ இதெல்லாம் என்னுடைய ஒரு செக்லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இப்ப இத நான் அனுபவிக்காம போயிட்டேன்னு வச்சுக்கங்களேன். இதுக்காக வரணும்ல. கிரகத்த ஆமா. இல்லைன்னா வரமாட்டீங்க. இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது போயிருவேன். வேற எங்கேயாச்சும். ஆமா. உண்மைதான். இங்க வரணும்னு இல்ல. நான் வேற எங்கேயாவது இங்க போயிருவேன். இருக்கிறது என்னவோ இப்ப வந்தப்ப நம்ம பாத்துறணும். ஆமா. இப்ப எனக்கு இது 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 ஒரு மேட்டரே கிடையாது. இதெல்லாம். ஆக்சுவலா நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட் தான். அதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன இருக்குதோ, அத பூமிக்கு வந்து திரும்பி போறதுக்குள்ளார ஏதாவது கண்டிப்பா புடிச்சிருந்ததுன்னா அதை ஆமா. எனக்கு பாத்துறணும். ஒண்ணும் இந்த இது எரிச்சது பொரிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உலகத்துல அப்படி ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப செலக்டிவா ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு இருக்கு. இருக்கு. அது என்ன அப்படின்னு அது பாத்து. எனக்கு அந்த கத்தானா வாள் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு தடவையாவது அந்த ஒரிஜினல் கத்தானா வாளை வந்து கையில வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இதுல ஏதாவது ஒரு ஒண்ணா நான் பெரிய ஆள் ஆனாலோ, இல்ல பெரிய ஆளுங்க வந்து யாராவது நண்பர்கள் வந்தாலோ, அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கத்தானா வந்து நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இது வேணும். அது ஒரு உதவினால கொண்டு வந்தா எனக்கு வீட்ல ஒண்ணு மாட்டி வச்சுக்கணும்னு அது இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விருப்பம் தான். சின்ன விருப்பம்னு ரொம்ப பெரிய விருப்பத்தை சொல்லி வச்சிருக்கிறீங்க. இல்ல அது ஒரு ராஜாவோட வாள் பார்த்து வச்சிருக்கேன். ₹3,00,000 தங்கத்துல வாள் இருக்கு. பார்த்து வச்சிருக்கேன். பாத்து வச்சிருக்கீங்களா? காசுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இல்ல அது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆமா. அதனால அது இம்போர்ட்ல தான் பிரச்சனை இருக்கு. ரைட். ஓகே. அதுக்கு யாராவது பெரிய ஆளுங்க இருந்ததா சொல்லி ஏதாவது லைசென்ஸ் வாங்கி கொண்டு வரலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு மூலக்கோட்டில் எங்கேயோ உட்காந்து ஏதோ வீடியோ போட்டு நம்மளை வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம போய் பர்மிஷன் கேட்டோம்னா நம்மளை அலக்கழிச்சிருவாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் இப்பவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் அது அந்த ஆண்டவங்க கையில் இருக்குது. கொடுக்குதான்னு பார்ப்போம். அப்போ யாராவது ஒருத்தவங்க இப்ப இதை கேட்டவங்க கூட நினைக்கலாம்ல, நித்திலனுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. நினைங்கப்பா. பாத்தீங்களா? ததாஸ்து. மகிழ்ச்சி. நன்றி. அதனால ஃபர்ஸ்ட் என்னுடைய சுதந்திரமே என்னால் இது ஒத்துக்க முடியுதுங்கிறது தான். நான் யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. முதல் விஷயமே நாட் தட் என்னோட எல்லா பர்சனலையும் நான் வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக நான் அதை நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அது என்னுடைய பர்சனல். ஒரு சில விஷயங்கள் நான் வீட்டுக்குள்ளே நடக்கும், ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கணும். அது எனக்கு பொறுத்தது. வெளியே சொல்லக்கூடியதுங்கிறது ஒன்று இருக்குது. அதுலேயுமே நீ மறைச்சு நீ வந்து உன்னை யோக்கியனா காட்டணும்னு யாருக்கு என்ன ஒரு இது இருக்குது, தேவை இருக்குது? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதான் நமக்கு தெரியுமே உள்ள.
என்னதான் மறைச்சாலும் ஆமா. உள்ள தெரியுதுங்கிற வெளியில மாதிரி. இருக்க எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். ஐயோ! நம்மள ஏமாத்த முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண போனா முடியாது. கேள்வி கேட்பாங்களே, ஏன்டா அதான் ஊர் பூரா திருட்டு வேலை நீ திருட்டு வேலையை பண்ணிட்டு ஊர் பூரா யோகினா இருந்துட்டு வந்துட்ட வாய்ப்பே அப்படிமா. இல்ல, வாய்ப்பே இல்ல. அதுதான் ஒண்ணு நீயே திருந்திக்கோ. இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படுவ. ஆமா, கஷ்டப்படுறது நீ தான். ஆமா. வேற வழியே இல்ல. உனக்காக யாரும் கஷ்டப்பட போறதும் கிடையாது. உன்னை திருத்தறக்கு யாரும் வர ஒண்ணும் போறதும் கிடையாது. நீ தான் நான் திருந்தணும். நேத்துலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி சுத்திட்டு இருந்தேன்னா, ம். அ நம்மள நாமளே பாவமா காட்டிக்கிறதுக்குன்னு ஒரு எண்ணம் வரும் தெரியுங்களா? ம்ஹ்ம். அதாவது நம்ம நான் கடைசிக்கு போய் நிக்கிறது சாமிகிட்ட தான் நிப்போம். சரிங்களா? நீ தான் வந்து அல்டிமேட் லார்ட் வாட் இஸ் திஸ் யூர் ட்ரபிளிங் மீ இப்படிங்கிறதெல்லாம் போய் நிப்போம். ம். மனசுல ஒரு எண்ணம். இப்ப நீ என்னத்துக்கு உன்னை நீ பாவமா காட்டிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க நீயி? ம். என்ன பண்ணுனாலும் அவங்க திருப்பி என்ன சொல்லப் போறாங்க? ம். நீ தானே அத திருத்திக்கணும். உன் ம். தேவைக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ம். இருக்கேன். நான் எப்படி இதுக்கு பொறுப்பாவேன்? நான் யாரு ஃபர்ஸ்ட்டு? இல்லையா? நீ என்கிட்ட எதுக்கு நீ சொல்ற நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு நீ இப்ப என்கிட்ட எதுக்கு புலம்பிக்கிட்டு சொல்ற? இருக்க? ஐ அம் எ ஃபெசிலிட்டேட்டர். உனக்கு ம். ஏதாவது ஒரு வழி காட்டி குடுக்கறது மட்டும் தான் என் வேலை. ம். பயணம் பண்றது உன் வேலை. அப்படின்ட்டு அவங்க ஆமா. பாட்டுக்கு நீ நகர்ந்து நீ நின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நீ கேட்ட ம். வரம். உன்னுடைய இப்ப வேலையில இப்ப நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற. என்ன சென்டிமெண்ட் டிராமா போட்டுக்கிட்டு இருக்க ரெடி? நான் குடுத்தாச்சு. ஆமா. அப்புறம் இது நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு தெரியும். தெரியும். எதுக்கு தான் அழுவ? வேலை இதே கேள்வி கேட்பாங்க அவங்க. அது உண்மை. ஆமா. எதுக்கு தான் நம்ம இது இப்படி பண்றேன் சாமி அப்படின்னா, அப்படியா இப்படி நடந்து போச்சா? சரி, சரி, சரி. இந்த மாரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ பண்ணாம தானே ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டியா? போயிட்டு வாப்பா பண்ணு போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஐயோ வேற கடவுளே! ஒண்ணும் நடக்காது. வேற எதுவுமே நடக்காது. கடைசிக்கு எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டி தான் திருப்பி அனுப்பிச்சு விட போறாங்க. ஓகே. அப்ப நாம புலம்புறதுனாலயோ, சென்டிமெண்ட் கிரியேட் பண்றது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. ஃப்ரீயா ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போயிரலாங்க. ஆமா. அவ்வளோதான். மனசு எந்த அளவுக்கு ஃப்ரீ ஆகுதோ, ஃப்ரீயா இருந்துட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அடுத்தவன பார்த்தா கோவம் வர்றதில்ல. ம். அடுத்தவங்கள மன்னிக்க முடியுது. முடியும். நான் மன்னிப்பு கேட்க முடியுது. முடியும். சுதந்திரமா கரெக்ட்டு. இருக்க முடியுது. ஆமா. ஒரு மாதிரியான ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபீல் இருக்கு. இத விட என்ன ஒரு சுகம் இருக்கு? இருக்கு. நீ மேல் 50 சுகமோ மார்க். ஆமா பாஸ் கிரிஃபண்டார். இல்ல நான் ஸ்லிதரின். ஸ்லிதரின் 50 பாயிண்ட்ஸ். பாஸ் ஆயிடுச்சு. ஆமா. இல்லைங்களா? இனி இப்படியே போகும்பொழுது எப்போ மேல்நிலை அனுபவங்கள் கிடைக்குமோ? கிடைக்கட்டுமே. கிடைக்கும்போது கிடைக்கட்டுங்க. இப்போ ஒண்ணும் அது பண்ண அதையும் முடியாது. வந்து தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சும் பயன் இல்ல. அதை நினைச்சு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பயன் இல்லையே. இல்ல. பயன் இல்லைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயமே. நம்ம நம்ம பாத்திரம் வரிஞ்சு பிச்சையிடுன்னு டயலாக் போடுறோம். அவங்க அப்படியே நடக்கக்கூடிய ஆட்கள். ம். அதனால இந்த பாத்திரம் சுத்தமாகாத வரைக்கும் அவங்க ஒண்ணுத்தையும் கொண்டு வந்து குடுக்க போறதில்ல. ம். குடுத்தாலும் நமக்கு புரிய போறதில்ல. ம். அதனால நம்மள சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஈஸியா வழிபாடு. என்னன்னா எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாதுங்க. வந்துச்சா வந்துடுச்சு. வந்துச்சு. போயிருச்சுன்னா போயிருச்சு அவ்வளோதான். அது இது அது ஆனா ஒரு எல்லாரும் இந்த மென்டாலிட்டிக்கு எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு கஷ்டம். ஒரு இது ஒரு Instagramல ஒரு ரீல் ஷேர் பண்ணி அழகான ஒரு கோட் சூப்பரா எழுதியிருந்தாங்க. ஆன்ம ரீதியான முன்னேற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மன வருத்தப்பட மாட்டார்கள், துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த துன்பத்தில் அவர்கள் ஆட்பட்டு அவர்கள் மனம் வருத்தம் உட்பட்டாலுமே, அதிலிருந்து வேகமா அவர்களுடைய சென்டர் பாயிண்ட்க்கு அவங்க வந்துருவாங்க. அது உண்மை. அதுதான் உண்மையான அது உண்மை. ஆன்மீகவாதிக்கு உண்டானது. அது உண்மை. வருத்தமே படமாட்டாங்கங்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. முடியாது. கஷ்டம். அப்படி பார்த்தா எத்தனையோ ரிஷிமார்கள் கோவப்பட்டது உண்டு, ஆ, அழுதது உண்டு, எல்லாமே பின்ன உண்டு. எல்லாமே உண்டு. உண்டு. ரிஷிமார்கள் செய்யாததே கிடையாது. கிடையாது. எல்லாமே இல்ல. உண்டு. ஆனா The moment அவங்க டப்புன்னு திருப்பி வந்து சென்டர் பாயிண்ட்குள்ள ஆ, வந்துருவாங்க. டக்குன்னு போயிடுறாங்க. அதுதான் அவங்கள வந்து தனித்துவமா காட்டிரும். அந்த மாதிரி தான். நம்ம வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளும் அழுவோம். நம்மளும் அடம்பிடிப்போம். நமக்கும் கோவம் வரும். சில சமயம் நமக்கும் பொறாம வரும். ஏதோ குடுக்க வேண்டான்னு கூட தோணும். ம். என்னடா இப்படி அல்பமா யோசிக்கிற? கரெக்ட். குடுக்க வேண்டாங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் மச்சி. அப்படின்னு சொல்லி குடுக்கிற. கொடுக்குறவன். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளால திருத்திக்க முடியுதுல்ல. நம்ம சரி பண்ணிக்க முடியுதுல்ல. அதுவே ராமகிருஷ்ண பெரிய விஷயம். பரமஹம்சருக்கு வந்து அந்த அவருக்கு லெப்ரசி தான் நினைக்கிறேன். ஆமா. அந்த அந்த நோய் இதா இருக்கும் பொழுது, அந்த ஆம்பிடேஷன் ஏதோ பண்ண வேண்டிய ஒரு ஒரு சூழல். அதுவா? ஆமா. இந்த 2 நிகழ்வு நடந்ததாக கேள்விப்பட்டேன். ஒண்ணு மகா பெரியவருடைய வாழ்வில் நடந்தது. தம்பி சொன்னான். அரவிந்த் தம்பி சொன்னான். அவருக்கு கண்ணுல அந்த கேட்ராக்ட் இருக்கும்போது இது ரிமூவ் பண்ணணும். அந்த ஊசியில இப்படி சுரண்டி இத எடுப்பாங்க. அப்போ ஒரு நேரத்துல பண்ணுப்பா அப்படின்ட்டாராம். அவங்க அனஸ்தீசியாலாம் இது பண்ணி. ம். ஒரு நேரம் அப்படின்ட்டாராம் டக்குன்னு. சுவாமி கண்ணுக்கு என்ன அப்படின்னோன்னே, கண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. வலிச்சிருக்கு. உடம்புக்கு வலிச்சிருக்கும் அப்படின்ட்டாராம்மா. நம்மளால சொல்ல முடியுமா? அவர் பாட்டுக்கு காமா தான் இருந்தாராம். இது ஒரு நிகழ்வு நடந்தது. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில ஒரு இத கேள்விப்பட்டேன்.
அப்போ அவரும் இது பண்ணும்பொழுது அந்த அப்படின்னு அந்த ஒரு ஒரு ஃப்ளின்ச் ஆனோடனே, "சாமி நம்ம அனஸ்தீசியா போட்டுக்கலாம் வேண்டாம்ன்னு." "ஒண்ணும் இல்ல இரு. நான் என்னைய உடல்லேருந்து நகர்த்தி நிறுத்திக்கிறேன் இரு" அப்படின்னாராமா. ஆ. அந்த கான்ஷியஸ்னஸ் உடம்புலேருந்து நகர்த்திட்டாங்க. இந்த வலிவேதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வ வந்து விலக்கிட்டாங்க அவங்க. இப்ப பண்ணுப்பா" அப்படின்னு. நாட் தட் அவங்க வந்து இப்படி சமாதி நிலைக்கு போன அவரு முழிச்சு தான் அது இருக்காரு. நம்மனாலயே முடியும் ஆ. பிராக்டிஸ் பண்ணா அவரு அப்படிங்கிறாங்க. அவருடைய அந்த ம். நான் உடல்ங்கிற அந்த இடத்த நகர்த்திட்டாங்க. அவ்வளோதான். ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸையே உடம்பு விட்டு விலக்கி நிறுத்தி, "இப்ப பண்ணு" அப்படின்னாங்களாம். ம். அதுக்கப்புறம் அவர் உடம்புல ஒரு அசைவும் இல்ல. அப்படியே அவர் பாட்டுக்கு ம். பேசாம இருந்தாராம். ம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், "சரியா, ஓகே" அப்படின்னு திருப்பி அவர் நார்மலா அந்த ஸ்டேட்டுக்கு வந்தாரு அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் நம்மளும் பண்ணுனா. என்ன அது சீரியஸா கேட்குறேன். உண்மைதான். எவ்வளோ நல்ல விஷயம். அப்போ ஞானியர்களுக்கு அந்த ஒரு வலிவேதனைகள், துன்பம் இல்லேன்னு கிடையாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டா ரிக்கவர் ஆகுறாங்கங்கிறதுல தான் அவங்களுடைய இதே இருக்கு. இருக்கு. இப்போ அ கண்ணபிரான் பார்த்தோம்னா, ஒரு பையனுக்கு கோவப்பட்டு பையன் சரியான குறும்பு பிடிச்சவன் நம்ம ம். கண்ணபிரானுடைய பையன். பையன். கோவப்பட்டு சாபம்லாம் குடுத்துருக்காரே. கண்ணன் சாபம் குடுத்த இதெல்லாம் உண்டு. மகாபாரதம் படிக்கும்பொழுது உண்டு அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனா அவரு 8 பொண்டாட்டி கட்டினாரு. குழந்தை குட்டியோட சந்தோஷமா தான் இருந்தாரு. பிரம்மச்சாரின்னு கூட அவர் தான் முன்னாடி வந்து நின்னாரு. மனசு. அப்ப தள்ளி நிக்க தெரியுது. அதுதான் தெரியுது. ஸோ வி ஆர் ஆன் அ டிராவலிங் பாத். ம். அதுக்குள்ள உட்காந்துட்டு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற போட்டுக்கிட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேவ்ஸ் அஸ் இல்லேன்னு சொல்ல வரல. பட் கௌலாச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த தாந்திரிகத்தில லெஃப்ட் ஹேண்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க. ம். கௌலாச்சாரம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வாமாச்சாரம்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆம், சமயாச்சாரம்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய கோவில்கள்ல நடக்கக்கூடிய பூசை. ஓகே. சோடச உபசாரம்னு சொல்லுவாங்க. 16 வகையான நிலைகள்ல பூசை நடக்கும். நான் சும்மா 1, 2 ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். 16 பூசைகள் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தோம்னா, சாமிய வந்து ஒரு ஒரு எந்திரம், அந்த எந்திரத்த வைக்கிறதுக்கு ஒரு பீடம், பீடத்துக்கு ஒரு பூசை இருக்கும், எந்திரத்துக்கு ஒரு பூசை இருக்கும். அதற்கப்புறம் எந்திரத்த வச்சுட்டு சாமிய அழைக்கிறதுக்கு ஒரு பூசை இருக்கும். இந்த மாரி ஒண்ணொண்ணா நடந்துக்கிட்டே வரும். அப்படி 16 ஸ்டெப் இருக்கு. இதுக்கு பேரு சோடச உபசாரம்னு சொல்லுவாங்க. கோவில்கள்லலாம் நடக்கக்கூடியது. பூரா சைவம் தான். சைவத்த தவிர வேற எதுவுமே இல்ல. சைவம்ங்கிறது நான் சொல்றது வெஜிடேரியன். சைவ சமயம் இல்ல, வெஜிடேரியன் முறை. இதனுடைய ரைட் ஆப்போசிட் அப்படியே கௌலாச்சாரம் இல்ல வாமாச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது. அதனுடைய பேசிக்கே பஞ்சமாகரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ம். பஞ்சமாகரம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து மத்ஸ்ய மீனு, ம். மாம்ச கறி, மது சாராயம், அதுக்கப்புறம் மைத்துன அ ஆமா இல்ல மைத்துனக்கு இல்ல. ஆம் ம மது, மதம், அதுக்கப்புறம் அது என்ன இந்த தானியத்துக்கு என்னமோ சொல்லுவாங்களே, மத்ஸ்ய, மாம்ச, மத, அந்த ம். ஒரு இது ஞாபகம் இன்னொரு ஒண்ணு வரும். ம். அது வந்து முத்ரா. முத்ராங்கிறது முத்ரா. வந்து தானிய ம். வகைகள். ஓகே. முத்ரா. ம். அடுத்தது வந்து மைத்துன. அ ம். ய ஆண், பெண் கலவின்னு சொல்லக்கூடியது. இது 5ம் தான் அந்த முறையில இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து ஆன்மீகம் புறந்தள்ளக்கூடியது. இந்த ம். 5யுமே புறந்தள்ளக்கூடியது ஆன்மீகம். சொல்லுதா கறி சாப்பிடக்கூடாது, ம். சாராயம் குடிக்கக்கூடாது, உணவின் மீது பற்று வைக்கக்கூடாது, ம். உடல் இன்பத்தின் மீது பற்று வைக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே ஆன்மீகம் புறந்தள்ளுகிறது. ம். ஆனா, அந்த வாமாச்சாரம் என்ன சொல்லுது? எல்லாமே சாமிங்கும்போது, இங்க எப்படி சாமி இல்லாம போகும்? அதுல மட்டும் எப்படி இல்லாம போகும்? அப்போ உண்மையாலுமே தாந்திரீகத்தினுடைய அதாவது ஆன்மீகத்தினுடைய ஆழம் கண்டவர்கள் வந்து 2 நிலைகளிலுமேயே இருந்து 2லயும் இறைவனை கண்டவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதி. அவர்களே பற்றற்றவர்கள்னு சொல்றாங்க. பட் அந்த வாமாச்சாரத்துக்கு ஒரு இது இருக்கு. இப்போ மீனுங்கிறது என்னன்னா, மீன் போல அலையக்கூடிய அந்த மனதை நிறுத்துவது. மாமிசம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த சதைகளின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை நீக்குவது. இந்த மாரி உள்ள அர்த்தம் வேற இருக்கு. அந்த மதுன்னு சொல்லக்கூடிய சாராயம்ங்கிறது உள்ள அமிர்தத்தை உண்டு இருப்பது. எல்லாத்தையும் உணவுக்கு வந்து வேற என்னமோ சொல்லுவாங்க. இந்த ஆண், பெண் கலவி வந்து உன்னுடைய இடகலை, பிங்கலையினுடைய சேர்க்கை தான் வந்து அந்த ஆண், பெண் கலவியை சுட்டிக்காட்டுவதுன்னு அது இருக்கு. ம். உள்ளார்ந்த அர்த்தமெல்லாம் பார்க்கலாம். வெளிப்புறமாகவே உனக்கு அது இறையா பார்க்கிறதுக்கு தெரியணும். ம். ராமகிருஷ்ணர் காளி உபாசகர். ம். ம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி உபாசகர். காளிக்கு மாமிசம் தான் படைப்பாங்க. ம். அவருக்கு மாமிசம் அவரு இத்தனைக்கும் அவர் பிறப்புல பிராமணர். சரிங்களா? அவர் வந்து ரொம்ப நாள் காளி உபாசகர் கிடையாது. அவரும் சாதி வேற்றுமைகள் பார்த்த நாளெல்லாம் உண்டு.
பின்ன உபாசனைக்குள்ள இருந்து காளி தேவியினுடைய அருள் பெற்று, காளிய வந்து அவர் காணக்கூடிய நிலை பெற்று, அவர் அந்த வேற்றுமைகள் எல்லாம் இருந்து நீங்குறாரு. அப்புறம் அவர் கடைசி வரைக்கும் அந்த காளி உபாசனையில தான் இருந்தாரு. ஒரு பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். ம். அந்த காளிக்கு பூஜை பண்ணிட்டு அவர்கள் வந்து பிரசாதமாக மாமிசத்த வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட குடுக்கும் பொழுது, அதில ஒரு சிறு பங்க வந்து தெய்வ பிரசாதமாக சொல்லிட்டு அவர் சாப்பிட தான் செய்வார். கடைசி வரைக்கும் அது இருக்க தான் செஞ்சுது. ம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாராவது குறை சொல்ல முடியுமா? அவ்வளோதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துருவாங்க கொடி. ஆமா. அன்னைக்கு இவரு நம்ம கிருஷ்ணா சுவாமிகள் நம்ம இது ஸ்ரீவித்யா உபாசனை பத்தி பாட்காஸ்ட் பண்ணும்பொழுது, நம்ம அகத்தியர்ங்கிற படத்தில பார்க்கும்பொழுது, அகத்தியர் வந்து வாதாபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அந்த மாம்பழமா சாப்பிட்டு அது ஜீர்ணாபின்ருவாரு. ம், ம், ம். ஆக்சுவலா அது மாம்பழமே இல்லையாம். ம். ஆட்டுக்கறியாம். ஆக்சுவல் அதுதான். படத்தில வந்து மாம்பழமா காட்டிட்டாங்க. ஓ! அப்ப அன்னைக்கு முனிவர்கள், ரிஷிமார்கள் மாமிசம் உண்டிருக்கிறார்கள். உண்டு. ஆக்சுவல் ஸ்டோரி அதான். படத்தில அத காட்ட முடியாது. என்னங்க அவர் ஒரு யோகி. யோகி அதான் அது மாமிசம் சாப்பிடுவாரா? உடனே எப்படி சொல்ல முடியும்? இப்ப இருக்கிற மாதிரியா தான் வேற இல்லையா? மாதிரி இருந்திருக்கும். போகர் புரியுது. 7000. ம். கற்ப மருந்துகள பத்தி அவரு விளக்கம் குடுத்துக்கிட்டே வரும்பொழுது, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கற்பம் உண்டு. அந்த கற்பம் சூரியகாந்தி கற்பமா? இல்ல கல்பிரமியான்னு தெரியல. ஒரு கற்பம் இருக்கு. ம். அந்த கற்பத்துக்கு வந்து வெள்ளாட்டு கறி தான் பத்தியமே. ஆமா. அன்னைக்கு சொன்னீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கறியினுடைய ருசிக்கு அடிமையாயிராத. ஆ. அந்த அதுக்கு பத்தியத்திற்கு அதுக்கு இதுதான் இது உனக்கு மருந்து. அந்த மருந்த மட்டும் எடுத்துட்டு அதோட விட்டுறணும். பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த உணவு குடுத்தே ஆகணும். அதற்காக மட்டுமே அதை புசி, ம். பின் இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலயும் தவம் இரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய அவர் பயன்படுத்தி இத ஒரு ம். காஷன் சொல்லிர்றார். அப்போ அந்த உடல் எப்படி வேலை செய்யும்னா, இதெல்லாம் பேலன்ஸ்டா தான் வேலை செய்யும். ம். நீ வெறுத்தேன்னு ஒண்ணு சொன்னாலே நீ மாட்டிட்டேன்னு அர்த்தம். எப்படி விருப்ப முனை ஒரு இடத்துல மாட்ட வைக்குமோ, வெறுப்பு முனை ஒரு இடத்துல மாட்ட வச்சுரும். மாட்ட வச்சு. பாவம் பிறக்க வைக்கிறது மாரி புண்ணியமும் பிறக்க வச்சுரும். ஆமாமா. எல்லாமே ஒரு இதுதானே. அது ஒரு ட்ராப் தான். திருப்பி உங்கள தூங்க வச்சுட்டு நான் போன இல்ல, மாரி இல்ல, இல்ல, இல்ல. யோசனைக்கு போயிட்டேன். யோசனைக்கு போயிட்டீங்க பரவால்ல. இல்ல இப்ப என்ன எது பண்ணாலுமே அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? முடிவும் இல்ல. அது தொடக்கமும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே நான் இப்போ இல்லைங்க. ரீசென்ட்டா அப்படியே உட்காந்து அதான் அந்த மொபைல தொடலேன்னு வச்சுக்கங்களேன், மண்டை வந்து அப்படியே இருக்கும். நான் வந்து என்னுடைய ரொம்ப இதான பழக்கம் வானத்த பார்க்கறது. எனக்கு வானத்த பார்க்கறது அவ்ளோ பிடிக்கும். பேசாம நின்னு பார்த்துட்டே இருக்கலாம். நல்லா இருக்கும். பார்த்துட்டே இருக்கறதுக்கு. அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா நல்லாருக்கும் பார்த்துட்டே இருக்கறதுக்கு. ஆமா. ம். அப்படியே அப்படியே இருக்கும் பொழுது ஒரு சிந்தனை. ஒ ஒண்ணுமே இல்ல லிட்டரலா இங்க. இங்க பூமியில இருக்கேன். ஒரு ஆணுடல் தாங்கி இருக்கேன். அவ்வளோதான். முன்னாடி என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியல. அடுத்து என்ன ஆவேன்னும் தெரியல. என்ன ஆனாலும் இங்க போனா, அங்க போனா, அது மேல ஆசை, இது மேல ஆசை, அது வேணும், இது வேணும். நீ என்ன பண்ணுனாலும், கடைசியில எதுவுமே இல்லன்னு ஒரு இடத்துக்கு போய் நிக்க போறது தான். அட என்னய்யா அது? ஒண்ணுமே இல்ல. அது அது ஒண்ணு பார்த்தீங்களா? அர்த்தமே இல்ல பார்த்தீங்களா? அர்த்தமே இல்லதான். ஆதியிலிருந்து எதையெல்லாம் வந்தோம்னு சொல் விட்டுட்டு என்னத்த பண்ணி, என்ன செஞ்சு, என்ன பண்ணி எங்க போனாலும் ஒண்ணுமில்ல தான். திருப்பியும் அந்த இங்க பிரம்மம்னு சொல்லக்கூடிய தவிர, அந்த சிவத்தன்மைய தவிர வேற எதுவுமே இல்ல. இல்ல. சிவத்திலிருந்து வெளிய வந்தோம். சிவத்துக்குள்ள இதுல போயிட்டோம்னா இதே இதுதான் இப்ப நீங்க இது சொன்னதுனால நான் கேட்கிறேன். இவங்க அந்த பிரம்ம குமாரிகள் அந்த இதுல வந்து 5000 இயர்ஸ்க்கு அப்புறம் சேம் இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல. 5000 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருப்போங்கிறாங்க. சொல்றாங்க. இவங்க மறுபடியும் திருப்ப திருப்ப வருவோம்னு சொல்றாங்க. பட் அது வந்து முக்தி பேரு கிடையாது. இல்ல நான் இது கேட்கிறேன். எப்படி கான்செப்ட் அவங்க எப்படி எடுக்குறாங்க? இது தெரியல எப்படின்னா எனக்கு. எப்படின்னா, என்ன? யுகந்தோறும் ஒரே நிகழ்வு மறுபடியும் மறுபடியும் நடக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சரி. இட்செல்ஃப்ங்கிறது தான் மேட்ரு. ஓகே. இத நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஆ ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து, அந்த வியாசர் பாரதம் எழுதினார், வேதத்தை தொகுத்தார்ங்கிறது தான் இருக்கு. வியாசர்ன்னு சொல்லக்கூடிய வியாசர் ஒரே வியாசர் கிடையாது. 27 வியாசர்கள் வந்துட்டாங்கங்கிறாங்க. இப்ப 27 முறை வியாசரே வந்தாராம். முதல் வியாசர்னே ஒருத்தர் இருந்திருப்பார்ல. வியாசர்னா தொகுப்பவர்ன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரி அந்த வியாசர்ன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் சரி வந்தார்ல. இருக்கிறாரு. 27 வெவ்வேறு ஆட்கள் வியாசராக பிறப்பெடுத்தார்கள்ங்கிறது தான் இருக்கு. அப்போ 27 முறையும் வேதம் தொகுக்கப்பட்டது. அந்த நிகழ்வு நடந்தது.
வியாசர் என்ற ஒரு உருவம் தாங்கியவர் அதை செய்தார். ஒரே ஆன்மா திரும்ப திரும்ப பிறக்கல. ஆனா ஒரே கதை தான். ஒரே கதை தான். இப்ப அதே தான் இப்ப யுகம்தோறும் ராமர் நமக்கும் வருவார். நடக்குமா? யுகம்தோறும் ராமர் வருவார். சரி, யுகம்தோறும் இருக்கட்டும். கிருஷ்ணர் வருவார். ஓகே. இப்ப நம்ம 2 பேர் இருக்கோம்னா, அதுக்காக நம்ம 2 பேரே வருவோம்னு எடுத்துக்கூடாது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த சீனு, இந்த மரம், இந்த ட்ரெஸ்ஸு, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த இடம், இந்த டாபிக், இதே சீன் இப்படியே தான் 5000 வருஷத்துக்கு அப்புறம். இது எங்க அண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் இதுல இருந்தவங்க தான், இறந்துட்டாங்க இப்போ. என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு கோயிலுக்கு போனப்போ, என்னங்க அண்ணி நம்ம 2 பேரும் சம்மந்தம் இல்லாம இங்க வந்து இப்படி சுத்திட்டு இருக்கிறோம்" அப்படின்னேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தியிருப்போம். இன்னொரு அடுத்த 5000 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாரி இதே இடத்துல வந்து நின்னுட்டு, "என்னன்னு இதையவே கேட்போம்" அப்படின்னாங்க. "கேட்போமா" அப்படின்னேன். ஆமான்னு சொன்னாங்க. சரி விட்டுட்டேன். இப்ப நீங்க உங்ககிட்ட பேசினப்போ நம்ம என்ன சொன்னோம்? 5000 வருஷத்துல எத்தன முறை பிறந்திருக்கலாம்? ம். எத்தனை முறை அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம்? எத்தன முறை அவங்க மேல போயிருக்கலாம்? ம். இல்ல சம்மந்தமே இல்லாம முடிஞ்சதுடா அப்பா சாமி 5000 தடவ 5000 தடவ பொறக்கறதுல ஒரு ஏதோ 2000 தடவ பொறந்துச்சுன்னு கூட வச்சுக்கோ. வச்சு முடிச்சுட்டேன் உன்னோட வேலைய முடிச்சுட்டேன். இனி நீ பொறக்காதீங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்க போயாச்சு. வேற எங்கேயோ போயாச்சு. நீங்க சொன்ன மாரி முக்தி அடையலைனாலும் கூட வேற உலகத்துக்கு போயாச்சுன்னா. எதுக்கு 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்கே அப்ப எஸ். 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல வந்து அதே கலர் ட்ரெஸ் போட்டு அதே மாரி குடும்பத்துல அதே பிரச்சனை, அதே ப்ராப்ளம் அப்படிங்கும்போது வந்து அங்க நிக்கணும் அப்படிங்கன்னா, அப்படி என்னதான் எஸ். இருக்கு? அது வந்து முட்டாள்தனமான ஒரு அதாவது ஆ இல்ல ஏன் அது நம்ம இது ஏன் என்னுடைய அவங்க பாயிண்ட் ஆஃப் சொன்னாங்க? வியூல நீங்க இருந்து சொல்றேன். கேட்டுருக்கீங்களா? அது எதுக்கு நான் சொன்னாங்க? நான் யார்கிட்டயுமே வந்து கெஸ்ட் கிட்ட தர்க்கத்துக்கு போகவே மாட்டேன். எனக்கு அவங்க சொல்றது உடன்பாடு இல்லைனாலும் நான் சரின்னு விட்டுருவேன். ஓகே. சரிங்களா? ஆனா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். இப்போ வந்து கிருஷ்ணர் நமக்கு வர்றார். நம்ம இப்ப சொன்னது இது இது இப்படி சொல்லிட்டாங்க. இவ்வளவு பரவால்ல பொசுக்குன்னு டாக்டர். அது சொல்லிட்டாங்க யாருக்கும் அப்படின்னு நான் சொல்ற பட் எனக்கு நம்ம வந்து அது தப்புன்னு சொல்ல வரல. நம்ம சொல்லல. என்னன்னா எப்படி அது கரெக்ட். சாத்தியமாகுதுங்கிற அதாவது ஒரு ஒரு கேள்விதான். சொல்றவங்கனாலயும் அத ப்ரூவ் பண்ண முடியாது. அத அதுதான். மறுத்து பேசுற நம்மனாலயும் ப்ரூவ் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு கேள்வி வருது. லாஜிக்கல் ஆனா டிபேட் அது தான். கேள்வி வருது. அவ்வளோதான். ஒரு லாஜிக்கல் டிபேட் தான். அதனால அவங்க ம். சொல்றது அவங்கள பொறுத்தவரைக்கும் சரி. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். சொல்லுங்க. பாருங்க. இப்போ கிருஷ்ணர் வரார். யுகந்தோறும் கிருஷ்ணர் வரார். யுகந்தோறும் ராமர் வர்றார். இல்லையா? இது போல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அவங்க ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் சேஞ்சுக்கே உட்பட்ட ஆட்கள். கிருஷ்ணர் இருக்கிறார்னா, அந்த யுகமே மாறப்போகுது அந்த இடத்துல. ம், ம். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு அச்சாணியா அந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஓகே. தட் கேரக்டர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. ராமர் வரார். தட் கேரக்டர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ம். வியாசர் வரார். அந்த வியாசர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா, அந்த வேதங்கள் தொகுக்கப்படுது. பெரிய பெரிய ஞானியர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். தோஸ் கேரக்டர்ஸ் பிளேஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன ஒரு ஹியூமன் சிவிலைசேஷனே வந்து ஷேப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே. நாட் தட் ஒரே ஆன்மா திரும்ப திரும்ப வரணும்னு இல்ல. சைவக்குரவர்கள் 4 பேர், நாயன்மார்கள் 63 பேர் திரும்ப திரும்ப வருவாங்களா? அதே ஆன்மா வராது. ஏன்னா அது போனது போனது தான். பட் அந்த கேரக்டர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சொசைட்டி. ஏன்னா அவங்கனால ஒரு பெரிய சமுதாய மாற்றமே உண்டாகுது. ஓகே. அந்த நிகழ்வு தேவைப்படும் பொழுது மறுபடியும் நடக்கலாம். ம். அநீதி தோன்றும் பொழுது ஆன்மா வேறேன்றீங்க. ஆன்மா வேற தான். ஆன்மா திரும்பி அதே ஆன்மாலாம் வராது. ஒரு தடவையும் அநீதி தலை தூக்கும் பொழுது நான் வருகிறேன்னு பாரதத்துல இவரே சொல்றாரு. ம். ஆமா. இப்போ சரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோல் நமக்கு இல்ல. ம். நம்மலாம் திரும்ப வந்துகிட்டுலாம் இருக்க ம். மாட்டோம். நீப்பா மாமி இங்க உட்காந்துட்டு நித்துல நீ உட்காந்துலாம் இருக்க மாட்டோம். சரியா? எதுக்குங்க? நம்ம அவ்வளோ தூரம்லாம் கடவுளே ஆமா. போதுடா அவங்க அப்பான்னு இருக்கு. வர்றாங்கங்கிறதுக்காகலாம் நம்மலாம் வரமாட்டோம். சரிங்களா? ம். நம்ம வந்து இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்துல ஏன் அண்ட சராசரம்? இவ்வளோ பெரிய ஊரு கோயம்புத்தூருக்குள்ள நம்ம இருக்கோன்னே நம்ம யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா. இல்லையா? நம்ம ஆமா. அவ்வளோ மைன்யூட்டான ஆமா. ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒரு ஆளு. அப்படி நம்மள கொண்டு சொல்லாதீங்க. வந்து கிருஷ்ணரோடலாம் பொருத்தி பார்க்கவே வந்து ம். கூடவே கூடாது. அதுக்கு வருதுன்னா, அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கு. அது வருது. நான் என் தேவைக்காக மட்டும் தான் இங்க பூமியில இருக்கேன். ஆனா அப்பேற்பட்ட பிறப்புகள் மொத்த பூமியினுடைய நன்மைக்காக அந்த வருது. மாதிரி அவங்களுக்கு சுய தேவை ஆன்மாக்கள் இல்ல. மட்டும் அப்படி ஆ வருவாங்க. இது ஒரு பாயிண்ட். இத முதல்ல நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும். அததான் அந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இப்படி எஸ். பொதுவா எஸ். சொல்லியிருப்பாங்கன்னு தன் தோணுது. தேவைக்கு வர்றவங்க அந்த ஒரு அச்சாணி போல இல்ல. நான் என் பொழப்புக்காக இங்க வந்தேன். அடுத்தடுத்து என்ன பண்ணணும். ஆனா அந்த பிறப்பு தன் தேவைக்காக வர்றதில்ல. அதனால அது அச்சாணி போல நின்னு வேலை செய்யும். இது 1. இப்ப கிருஷ்ணர் வந்தார். தெய்வமே கிருஷ்ண வடிவம் தாங்கி வந்தது அப்படின்னு சொன்னோம்னா,
ஆன்மாங்கிறது தெய்வ வடிவம் தானே. அதில மாற்றம் ம். எதுவும் இல்லைல்ல. ம். சரி. இப்ப நீங்க தெய்வ வடிவம் தானே. ஆன்ம ம். ரூபத்திலிருந்து ம். பேசும்பொழுது. ஆன்மாவா இருந்ததுன்னா நம்ம எஸ். தெய்வ வடிவம் எஸ். தான். அந்த வகையில நானும் தெய்வ வடிவமா? கண்டிப்பா. பார்த்து எதுவுமே இருக்கக்கூடிய இதுவும் எல்லாமே தான். மைக் கூட. உண்மதானே. இதில மாற்றம் எதுவும் இல்ல. இல்ல. அந்த தெய்வ வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உடல் தாங்கி தானே இருக்கும். ம். 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 சரி, அப்ப நானும் தெய்வம் தான், நீங்களும் தெய்வம் தான். ம். நானும் உடல் தாங்கி இருக்கேன், நீங்களும் உடல் ம். தாங்கி இருக்கீங்க. ம். இந்த ஆன்மா வந்து உங்களுக்கும் எனக்கும் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. தெரியல. உங்களுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியுது வெளியில இருக்கக்கூடிய தோற்றம் மட்டும் தான். தோற்றம் மட்டும் தான். இந்த தோற்றம் எப்பொழுதுமே அந்த அச்சாணி போல இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அதுதான் பெஸ்ட் ஈஸியான எக்ஸாம்பிள். ம். ஆனா, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது மாறிட்டே இருக்கும். ஓகே. இப்ப நான் இத வந்து குழப்பிக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன். கிருஷ்ணர் வந்தார்னா, ம். அந்த கிருஷ்ணர் என்ற உரு தாங்கி வந்த ஒரு ஆன்மா, ஏற்கனவே அது முதிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஆன்மா தான் கீழ வரும். ஓகே. இப்ப ஏன் அத சாமி வந்ததுன்னு சொன்னாங்க? அவரே என்ன சொல்றாரு? "நானே பிரம்மம், நானே இறை, நீ என்னை ம். ஏன் அத வந்து ஆணித்தனமாக சொல்லக்கூடிய அளவுக்கு முதிர்ந்த பக்குவம் உள்ள ஆன்மா அது. ஆன்மா. இல்லையா? சாமியே வந்ததுன்னா, சாமி அப்புறம் என்ன உருவம் காட்டுறது? ம். ஒரு ஒரு உடலுக்குள்ள ஒரு ஆன்மா இருந்தா தான் அந்த உடல் வேலை செய்யும். ம். 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 அப்ப எப்ப நம்ம வந்து கிருஷ்ணர சாமின்னு சொல்றோம்? ஏன்னா, அது முதிர்ந்த நிலையில இருக்கக்கூடியது. அது இறையாகவே இருக்கக்கூடியது. அப்படின்னு சொன்னா, அது ஒரு எப்படிங்க ஆன்மான்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு டிபேட் அப்படியெல்லாம் இல்லைங்க. அது சாமி தான்னு சொன்னா, நாம அந்த இடத்திற்கு ஆக முடியும்னு அதே சொல்லக்கூடிய வேதமெல்லாம் பொய்யா போகும்ல்ல? ஆமா. இப்ப நாம இறைத்தன்மை அடைய முடியாதுன்னே போயிரும்ல? ஆமா, ஆமா, ஆமா. போயிடும். அந்த லாஜிக் அப்ப அடிபட்டு போயிரும். அப்ப அங்க அது என்னமோ தவறு இருக்கு. ம். அப்ப அந்த கிருஷ்ண உடல் தாங்கி வந்த ஒரு ஆன்மா, அந்த அளவுக்கு முதிர்ந்த நிலையுள்ள ஒரு ஆன்மா. ம். அது அதனுடைய வேலைய செஞ்சுது, போயிடுச்சு. புரொவைடட் நான் ஓகே. இனி வர வேண்டான்னு நெனச்சதுன்னா, அது இறையோடு தன்னை ஒன்றர கலந்துக்கலாம். வரணும்னு நெனச்சா? வரணும்னு நெனச்சா வரும். ஒன்றர கலந்ததுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ஓகே. அடுத்த ஒரு யுகம் கிருஷ்ணர் வரக்கூடிய ஒரு யுகம் வரும்பொழுது, வரும்போது. அந்த கதாபாத்திரத்தை தாங்கக்கூடிய வலிமை கொண்ட அந்த ஒரு ஆன்மா, அந்த கதாபாத்திரத்த தாண்டி கீழ இறங்கும். ஓகே. இப்படித்தான் நிகழ்வுகள் நடக்கும். புரிஞ்சது. அதனால தான் 27 பேரு வியாசர் என்ற கதாபாத்திரத்தை தாங்கி வந்தார்கள். ஓகே. 27 தடவையும் அந்த ஆதி வியாசரே திரும்ப வரல. ஓ! அதுக்கு தான் ஆன்சர். யுகந்தோறும் வியாசர் வந்தார். ஆனா அதில எழுதுறாங்களே, என் குரு வியாசர் என்ற ஒரு இதுக்காக 27 பேர் இத்தன பேர் வந்திருக்காங்கன்னு பேரோட எழுதியிருக்காங்களே. ம். ஸோ, அந்தந்த காலகட்டத்திற்கு ஒரு கதாபாத்திரத்தை தாங்கக்கூடிய வலிமை கொண்ட ஆன்மா அந்த கதாபாத்திரத்தை தாங்கி கீழ வரும். உருவத்த வச்சு நம்ம பேசவே கூடாது என்னைக்குமே. வசிஷ்டர் ராமா, இன்னைக்கு நான் உனக்கு உபதேசம் பண்றேன். இது எப்ப சொல்றாரு? ஒரு யுகம் முன்னாடியே வசிஷ்டர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் உனக்கு உபதேசம் பண்ணக்கூடியது கதையில வந்த ராமர் தானா? இல்ல ராமர் வேற, கதை வேறயா? எபிக். அதே ராமர் தான். அப்ப யோக வாசிஷ்டம்ல வந்த ராமர் தான், ராமாயணத்துல இருந்த ராமர் தான். அப்ப 2 வந்து ஒண்ணு. எபிக்குங்கிறது எழுதுனது இல்லையா? எழுதுனது கதை. ம். ஆனா அது வந்து நடந்த சம்பவத்த தான் இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம் தான் சொல்ல முடியும். இருக்கலாம். ஏன்னா, அப்படித்தான் அப்படின்னு சொல்ல எது முடியல. ஒண்ணையுமே வந்து வெறுமனே கற்பனையா எழுத முடியாது. சொல்ல முடியல. எழுதினவங்க பெரிய ஆளுங்க. ம். ம். ஆனா, ஒரு 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 50, 60% நடந்திருக்கலாம். ம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நிறைய அற்புதமான தகவல்கள் அதுக்குள்ள இருக்கு. நம்ம அத அதனால அது இழந்தர்றோம். வந்து அந்த இதெல்லாம் பொய் பொய் புரட்டு. ஏய் இப்போ படிக்காம நீ என்னையா பொய் புரட்டுங்கிற? ராமருடைய இதே வந்து ஏகபத்தினி விரதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே அவரு ஏகப்பட்ட நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. எல்லாத்தையுமே விட்டுறப்பா. எத்தனையோ அவரு மிகுந்த அழகு கொண்டவராம் ராமர். அத்தனை அழகா இருப்பாராம் பார்க்கறதுக்கு. அவரு பின்னாடி புள்ளைங்க சுத்தாம இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன்மா. இல்லையா? காட்டிலேயே சுத்திட்டு இருந்தாலும், அரக்கியர்கள் முதற்கொண்டு எத்தனையோ பேர் அவர சுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமா, ஆமா. மனுஷன் மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படல. அந்த ஒழுக்கத்த ஒரு ஆடவனாக நீ அந்த ஒழுக்கத்த கத்துக்கியேன். புராணம் உண்மையா இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? ராமர்ன்னு ஒரு கேரக்டர் இருந்தா தான் என்ன? இல்லாட்டி என்ன? அங்க ஒரு நல்ல ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கா. கத்துக்கியேன். கரெக்ட். சீதா தேவிக்கு ஒரு இது குடுக்குறாங்க. ம். என்னுடைய ஆசைக்கு இணங்குன்னு சொல்லி அது 2 வெர்ஷன் இருக்கு. ஒண்ணு ம். அவருடைய தங்கச்சின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. இன்னொன்னு கவர்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி. சரி, தங்கச்சியோட மகள். மகள்னு ஒரு இது இருக்கு. அப்புறம் இன்னொரு வெர்ஷன் வந்து ஆசைக்கு இணங்க கடத்திட்டு வந்தார்ன்னு ஒண்ணு இருக்கு. சரி, தங்கச்சிங்கிற வெர்ஷன்லாம் விட்டுருவோம். அங்க வேற ஒரு எண்ணம் இல்ல. ஆனா இந்த இடத்துல
ஆசைக்கு இணங்க இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல கொஞ்சம் மனசு மாறி இருந்ததுன்னு வச்சுங்களேன், சீதாதேவி சந்தோஷமா அந்த அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு எப்படி இருந்தா, என் பக்கத்துல வந்தேன்னா நீ எரிஞ்சு பஸ்பமாயிருவேன்னு அந்த அந்த அம்மாவுடைய சாபம் இருந்தது. இவரு யாரு இவருனால பக்கத்திலேயே போகவே முடியல. ராவணேஸ்வரர்னால பக்கத்தில இப்படியெல்லாம் கதைகள் சொல்லப்படுது. சீதாதேவி இல்ல உண்மையா அவர்னால இருக்கட்டுமோ இல்லாம பக்கத்துல போட்டும்பா. போகலைனாலும் அவருடைய கேரக்டர்ன்னு ஒண்ணு அங்க இல்ல இருக்குதுல்ல. அதுதான். அவரும் நான் அப்படித்தானே. என்னென்ன சொல்றேன்னா, ரொம்ப இது அற்புதமானவரு. நடக்குதோ, நடக்கலையோ அதெல்லாம் உட்ரு. அந்த கேரக்டர் உனக்கு சொன்ன நல்ல செய்தி என்னன்னு அத எடுத்துக்கயேன். நீ ம். ஏன் நடந்தது, நடக்கல, போய் புரட்டு பேசுனான்னு சொல்லி அந்த அப்ப அதனுடைய எசன்ஸ இழந்துர்றோம் பார்த்தீங்களா? நான் வந்து அவ்ளோ பெரிய மகா காவியத்தில நடந்த ஒரு 2டே கேரக்டர்ல இருந்த ஒரு 2டே 2 நல்ல குணத்த மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த புராணங்கள் படிக்கும்போது 1000 நல்ல குணங்கள் அதில இருக்கு. கண்டிப்பா. நேத்து ஒரு இது செய்தி மகாபாரதத்துலருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அ அர்ஜுனன வந்து கிருஷ்ணர் வந்து இந்திரலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டாராம். போயி இந்த அஸ்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். இந்திரனுடைய அம்சம் தான் வந்து அர்ஜுனன். ம். அப்போ இந்திரனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஐயோ! என் மகன் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாம் ஒரு பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, ஆடல் அரம்பையர்லாம் ஆட, வாத்தியங்கள் வாசிக்கன்னு ஒரே மகிழ்ச்சியா அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அ அந்த இடத்துல ஊர்வசி வரலையான்னு கேட்டாராம். யாரு? இவரு. இவரு அர்ஜுனர் கேட்க. ஏன்னா, அந்த தேவமங்கையர்கள்லயே வச்சு ஊர்வசி தான் பயங்கர அழகாம். சரிங்களா? அப்போ "அப்படியா?" அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் ஒரு இன்டர்காம்ல அடிக்கிறாரு. ஊர்வசிய ரெடியா வர சொல்லுங்கப்பான்னு அந்த அம்மா மேக்கப்லாம் போட்டு வந்தோன்னே, இதுவரைக்கும் கேட்கக்கூடியவ எல்லாருடைய எண்ணமும் ஒரு போல இருந்திருக்கும். என்ன இவ்வளோ தூரம் போய் அர்ஜுனர் ஊர்வசிய காணோன்னு கேட்டு, என்ன இந்த ஆள போய் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். இவரு வேற பார்த்தான்னு சொல்லி உபதேசமெல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்னத்த பார்க்கறக்கு தான் போயிருக்கிற நீன்னு. ஆனா, அர்ஜுனர் ஊர்வசி வந்த உடனேயே படார்ன்னு பாட்டின்னு சொல்லி கால்ல விழுந்துட்டாராமா. "ஏன்யா பாட்டின்னு சொன்ன?" அப்படின்னு கேட்டா, புரூரவசுன்னு நெனைக்கிறேன். அந்த பேர் சரியா இருக்கணும். இவருடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா அப்படி போனோம்னா ஒரு ஒரு 3, 4 தாத்தாக்கு முன்னாடி, அந்த வம்சத்தில வந்து ஒரு பிள்ளை, அந்த ராஜானாலயும், ஊர்வசினாலயும் பிறந்தது. பாரு. "உன் வம்சத்தில தான் நான் வந்ததுனால, நீ எனக்கு பாட்டி. அதனால நான் உன்ன பார்க்கறதுக்கு கேட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு" கால்ல விழுந்தாராம். அந்த ஊர்வசியின் மூலமாகவே நாட்டிய கலையும் கற்று வந்தாராம். இது ஆமாமா. அத ஏன் ஒரு வந்து இடத்துல கிருஷ்ணர் ஆ சொல்லுவார்ல. ம். ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து மித்த யாரையும் வந்து அனுப்பல, அர்ஜுனர் அனுப்புனார்ன்னு கேட்டா, அவன் அந்த இடத்திலேயும் தர்மத்தை காப்பவனாக இருந்தான். அவன் புத்தி வேற எங்கேயுமே போகல. அங்க ஆடுறாங்க, பாடுறாங்க எல்லாம் ஓகே. ம். அந்த இடத்துல இது அஸ்திரம் குடுத்துட்டியாப்பா? சரின்னு டாட்டா பாய்ன்னு வரல. ம். என் மூதாதையர் இங்க இருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு மூதாதையரை வணக்கம் வா. நமஸ்கரிக்க வேண்டியது என்னுடைய சத்தியம். நான் ஓ! ஒரு சத்திரியன். ஓ! என்னுடைய பெரியவர்கள நான் வந்து நமஸ்கரிக்க வேண்டியது. அத செய்துவிட்டு வந்தான் அர்ஜுனன். அவன் வேற எதை பத்தியுமே யோசிக்கவே இல்ல. அந்த இந்த நல்ல கவனத்த எடுத்துக்கலாமே நம்ம. அதுதான் சொல்றேன். இந்த பெரிய ஒரு அர்ஜுனர் இருந்தாரு, இந்திரலோகம் போனாரு. ஏன்டா கதை பிடிக்கிறீங்க? கதையாவே இருந்துட்டு போட்டீங்க. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கு. அவன் சாரம். சத்தியத்த காப்பாத்துனான் பாத்தியா? பெரியவங்களுக்கு மரியாதை குடுத்தான் பாத்தியா? நீ அத எடுத்துட்டு வந்துக்கலாமே. இது என்னது? அதுதான் என்ன ம் நம்ம எலிமெண்ட்ஸ் கூட பொருத்தும்போது, இந்திரனோட பொருந்திரும். அதோட அங்க பொருந்தும்போது இந்த குணங்கள் வந்து எல்லாமே பொருந்திரும். கொஞ்சம் டெப்த்தா போகணும். ஆமா. இது உள்ள போம்போது எல்லாமே உடலோடு பின்ன எல்லாமே அகத்தீசனாருடைய பொருந்திரும். அந்த நூலு நம்ம பிளேலிஸ்ட் அந்த நூல் கொஞ்சம் பெரிய பேரு. எனக்கு மண்டையில நிக்க மாட்டேங்குது. அதுல அவர் என்ன சொல்றாரு? 108 கேள்விகள் கேட்கிறார். இந்த 108 கேள்விகளும் வந்து ஒரு மாணாக்கன் ஒரு குருவை சோதிப்பதற்காக கேட்க வேண்டிய கேள்வி. ஓகே. இத கேளுங்கிறாரு அகத்தியர. ஒரு ஒரு குருவிடம் போய் நிக்கிறேன்னா, அவரு தெளிந்த நற்குருவா அப்படின்னு தெரியறதுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்கிறார். ஓகே. அந்த கேள்விகள் பூரா புராண கதைகள்ல இருக்கக்கூடிய கேள்வி. ஓகே. எந்த ஒரு குரு இந்த கேள்விகள் அனைத்தையும் உன் உடலோடு பொருத்திச் சொல்லுகிறாரோ, அவரே உண்மையான குரு. அவரிடம் தெண்டனிட்டு பணிந்து அதற்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத கைகட்டி ம். வாய் பொத்தி நில்லுங்கிறார். அவரு பார்த்துக்குவாரு அதுக்கப்புறம் உன்ன அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டூடண்ட் குருவ இப்படி செலக்ட் பண்ணு. இத்தனை கேள்வி கேளு. ஆமா. உண்மதான். கொங்கணவர் கோரக்கநாதர் தன்னுடைய சந்திரரேகையில எழுதுறார். நமசிவய இதற்கு உண்டான அர்த்தத்த கேளு. ம். இந்த கேட்ட கேள்விக்கு பதில் அவன் சரியா சொல்றானான்னு முதல்ல உனக்கு தெரியணுமே. இந்த பாரு இதுதான் பதிலு. ம், ம், ம். இந்த பதில அவங்க சொல்றாங்களான்னு பாரு. சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நின்று. அவர் தான் உனக்கு சரியான குரு நீ குரு. தேர்ந்தெடுத்த. அப்படி கரெக்ட். இல்லன்னா தேடி போ அப்படிங்கிறாரு. தேடி போ. உண்மதானே. நம்ம எதையுமே படிக்கிறது இல்ல. ஒண்ணு. படிக்கிறதுங்கிறதே இல்லையே சுத்தமாவே. இன்னொன்னு
சண்டை தான். யாராவது எதையாவது ஒண்ணு சொன்னா, அத தூக்கி மண்டையில வச்சுக்கிறது. இது தப்பு. இது தப்புன்னு சொல்லிட்டா சரியில்ல. தப்பு தான். ஆமா. அப்படி வச்சுட்டே ஊர சுத்த வேண்டியது கம்ப்ளீட்டா. இல்ல நம்மளே போய் தேடி அது தெளிவு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் தானே. அப்போ தேட கண்டிப்பா வேண்டிய முடியும். இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன். நான் ஆ. எங்கேயாவது இருந்தா குதிச்சுட்டேன். அதான். படிச்சு தேடி தேடி அனுபவத்தினால புடிச்சு வரக்கூடியது புடிச்சு தானே. எல்லாத்தையும் ஆமா. ஸோ அதனால தேடுனா கிடைக்கும். முடியாததெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணுமே எல்லா இல்ல. புராணங்கள் படிக்கும் பொழுதும், இன்னைக்கு நம்ம பேர் சொன்னா இருக்கக்கூடிய பராசரரோ, ஜெயமினியோ, ஜமதக்கினியோ, வியாசரோ யாரோ எடுத்துங்க. ம். அவங்களுக்கு ஒரு குரு இருந்திருப்பார். கண்டிப்பா. ஒருத்தர் சுட்டிக்காட்டி செய்திகள சொல்ல, அதன்பால் அவர்களுக்கு வந்த ஞானம், பின் அவர்கள் செய்த அந்த ஒரு தவத்தின் பயன், இது அவர்களை உயர்த்துச்சு. ம். முயற்சி செஞ்சதுனால தான் இந்த வேலை செய்யும். கண்டிப்பா. முயற்சி செய்யலைன்னா ஒண்ணுமே ஏற்படாது. ஒண்ணுமே பண்ணாது. நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எத தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம முற்பட்டா தானே நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா. இப்போ ஆமா. டேரோ கார்ட பத்தியே பேசுனோம். ஏன்? இப்ப நீங்க இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. இது மேல ஒரு ஈடுபாடோ, ஒரு சந்தேக குணம் உள்ளவர்களுக்கு நீங்க சொல்றது எல்லாமே வேடிக்கையா தான் இருக்கும். ஆனா, இதற்குள்ள வந்து பார்த்து அனுபவப்பட்டவனுக்கு, ஆமாங்க அது ஒரு உணர்வினுடைய ஒரு மாற்றம் இருக்கு அந்த இடத்துல போம்பொழுது. நான் என்ன இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கும்பொழுது அது நமக்கு தெரியும். சோதிடத்தில ம். படிக்கும்போது எங்க ஐயா சொல்லுவார். கண்டிப்பா இருக்கு. கிரகம் பேசும்பார். கண்டிப்பா. ஆரம்பத்தில போய் படிக்கும்போது கிரகம் பேசுதா? அவரு அது எங்க அங்க உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது எங்க பேசும் கிண்டல் அடிச்ச கண்டிப்பா நாளெல்லாம் உண்டு. பேசும். ம். எப்போ அது நடந்ததுன்னா, அது நான் எப்போ அனுபவப்பட்டேன்னா, அந்த சோதரன் சொல்லும்போது ஒரு நேரத்தில டக்குனு இப்படி லாக் ஆயிரும். என்ன ம். பலன் சொல்றதுன்னு தெரியாது. ம். எங்க பார்த்தாலும் விடை கிடைக்காத மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒரு செகண்ட் அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு, அப்படியே நிறுத்திட்டு எனக்கு பதில் தெரியலன்னா, லிட்ரலா யாரோ ஒருத்தங்க இத சொல்லி இத சொல்ற மாரி, இது இங்க இருக்கு இது பாருன்னு இருக்கும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா பார்ப்போம். நம்மளுக்கு அது நடக்கும். ஆமா, அது நடந்திருக்கு. எனக்கு அது அவ்வளவு ஒரு பெரிய இது ஒரு தடவ எதிர்ச்சியா நடந்ததெல்லாம் கிடையாது. இது மாரி பல தடவ நடந்திருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். வாத்தியார் சொன்னது சரிதான்ப்பா. ம். நமக்கு தான் மண்ட கொழுப்பு வாத்தியார கிண்டல் பண்ணிட்டு வந்தோம். இல்ல எல்லாமே உண்மதான். ஏங்க இததான் நீ சொல்ட்டீங்களே. எல்லாமே இருக்கு. எஸ். கண்ணுக்கு தான் தெரியல. தெரியல. அப்ப இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னைக்கு புரியுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு அது எல்லாமே தெரியும். போன ஒரு 2 பாட்காஸ்ட் முன்னாடி அந்த பயோ ஜியோமெட்ரிக்கு இவரு வந்திருந்தாரு. திரு ஹர்விந்த்ன்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தாரு. ம். அவரு ரொம்ப எளிமையா சொன்னாரு. "என்னங்க இங்கெல்லாம் வைஃபை சிக்னல் இருக்கு. கண்ணுக்கு தெரியுதா? ஆ ஏதாவது தெரியுதா? தெரியுதா? ஆனா இருக்குல்ல. இருக்கு. வேலை செய்யுதுல்ல." அதேதான் சேம் தான். எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு தெரியல. தெரியுமா நீங்க? நமக்கு தெரிய வேண்டியது மட்டும் தான் தெரியும். தெரியாதது தெரியவே வேணாம். ஏன்னா நம்ம அதை ஏத்துக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்ல ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்ப அது இருக்குதா காட்டு அப்படின்னு சரி காமிச்சுருவேன். நீ இருப்பியா அதுக்கப்புறம்? அதேதான். இது இங்க முதல்ல இப்ப நான் இங்க நஞ்சிரபுரம்னு ஒரு இடம் இருக்கு. இது இன்னைக்கு கொஞ்சம் சிட்டி மாரி ஆயிப்போச்சுன்னு பாருங்களேன். நான் சொல்றது ஒரு 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 இருக்கும். ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த இடத்துலலாம் யாரையுமே போகவே விட மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ்டா இருக்கும் அந்த இடம். படு என்ன கிராமம். இடம்? நஞ்சிதாபுரம். வந்துட்டு அப்புறம் உங்க ஊர் தாண்டி ஆமா. தான். ம், சரிங்களா? ம். உங்களுக்கு அது அவ்வளோ பரிச்சயப்பட்டதான்னு தெரியல. அந்த இடம்லாம் முதல்ல இப்படி மரங்கள் முழுக்க அப்படி ம். சூழ்ந்திருக்கும். பயங்கர கிராமமா, ஆ ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக அந்த இடம் இருந்தது. நாட் தட் மனுஷன் போயிட்டு வரமாட்டான்லாம் இல்ல. பட் ஈவன் தென் அது ஒரு பாதுகாப்பு இடம். அப்போ ஜனக்கூட்டம் கம்மி. வண்டி வாசி அது கிடையாது. ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அப்போ ஏன் அந்த சீன நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த எல்லைக்காவல் தெய்வமெல்லாம் அங்க இருக்கும். ம். அப்போ அங்க ஒரு காளி வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தங்க இருந்தாங்க. என் ஃப்ரெண்டினுடைய சொந்தக்காரங்க அவங்க. சரிங்களா? இப்ப என் ஃப்ரெண்டினுடைய அப்பா இந்த கோயில் பூசை செய்வாரு. அ குறியெல்லாம் சொல்ல மாட்டார். கோயில் பூசை செய்வாரு. இந்த சாமி அவர் மேல வரும். கொஞ்சம் இப்படி ஆடிட்டு இது பண்ணிருவாங்க. அந்த குறி சொல்றதெல்லாம் இல்ல. அப்போ அவங்க அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட போயி, "நீ இந்த மாரி காளி உபாசனையில இருக்கேல்ல, சாமியெல்லாம் பார்த்தேன்னு சொல்றேல்ல, எனக்கு நீ சாமிய காட்டு. உன்னால காட்ட முடியுமா? எனக்கு பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு." ஏன்னா இவங்க ஆர்வம்ன்னு கேட்கல. இவங்க ஒரு நோண்டி பார்க்கறதுக்காக கேட்ட ஒரு அதுதான் இதுதான். பார்க்கணுங்கிறதுக்காக. இருக்கா சரிங்களா? இல்லையா? ஆமா. டெஸ்ட். அவங்க ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்களாமா. "எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் காளி கூப்பிட்டா காளி வரும். எனக்கு அது ஒண்ணும் இல்ல. ஆனா, அதனுடைய உருவத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உனக்கு மனோதிடம் இருக்கா? இருக்கா? நீ பார்த்துட்டு நெஞ்ச புடிச்சுட்டு உட்கார்ந்துறக்கூடாது." முதல்ல உட்காருவியான்னு முதல்ல அது இல்ல தெரியல. அவங்க டீசென்ட்டா சொல்லிட்டாங்க. அதுதான். ஆமா. நெஞ்ச புடிச்சுட்டு உட்கார்ந்துறக்கூடாது. அதுக்கப்புறம், உன்னுள்ள ஒரு சில மாற்றங்கள். ஒருவேள காளிக்கு உன்னைய நீ ஏதோ ஒரு லெவல்ல இருக்க. உன்னை இது புடிச்சிருச்சு. உன்னைய முன்னேத்தணும்னு விருப்பப்பட்டுச்சுன்னா, காளி உன்னை புடிச்சுக்கும். அதான். நாட் தட் பேய் புடிச்ச மாரி இல்ல. அதான். உன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு உன்னை எப்படி வழிநடத்துமோ,
உன் பொண்டாட்டி புள்ளைய உன்னால சமன்படுத்திக்க முடியுமா? இந்த ஆ. ஒரு இடத்துலயும், அங்க இருக்கிற ம். இடத்துலயும். இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ம். இன்னைக்கு ராத்திரி வா நான் உனக்கு காளிய காட்டுறேன்னு. ம். ஒரு மனுஷன் போவே இல்லன்னு பாருங்க அதுக்கப்புறம். நான் அவரு நம்மாளே கேட்போம்ல. யோசிச்சிருப்பாங்க. ஆமா, அதான். ஏன் சாமி வந்து எனக்கு பயமுறுத்தாத மாரின்னு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் சாமி வராது. சாமி எப்படி இருக்கோ அது வரும். அதுவா சரி இவங்களுக்காக என்னுடைய உருவத்த மாத்திட்டு வரேன்னா, அது அந்த முடிவு. நான் போய் அந்த பெட்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது சாமிகிட்ட. அது எப்படி உருவத்த காட்டணுமோ அப்படி வரும். ஸோ, அதனால அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. நீ தைரியமான ஆளா இருக்கியா? வா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ, அந்த மாதிரி இது இது ஏன் சொல்ல அதுதான் அந்த மாதிரி தான் நீங்க. இப்ப நம்ம கேட்கறவங்களோ, இல்ல நம்ம பிரேயர் பண்றவங்களோ, இல்ல நமக்கு மேல இருக்கவங்களோ, நம்ம டைமென்ஷன்ல யாரோ நம்மள செலக்ட் பண்ணவங்க இருப்பாங்கல்ல. கண்டிப்பா, அவங்க எல்லாருமே இருப்பாங்க தான். கண்டிப்பா. அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம இவ்ளோ ஜாலியா பேசுவோமா ஃபர்ஸ்ட்டு? அதுவே ம். தெரியல. நமக்கு அந்த அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. காலையில ஒரு ஒரு இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் ம், அவரோட அந்த உபன்யாசம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ம், யக்ஷ பிரசனம்னு சொல்லிட்டு. ம், அதில பார்த்தீங்கன்னா, திருமாலினுடைய உருவம் எப்படி இருந்தது? ம், அப்படின்னு ஒரு விளக்கம் குடுத்தார். ம், செந்நிற மேனி, பொன்னிறமான முடியும், பொன்னிறமான மீச தாடி கூட பொன்னிறமா இருக்குமாம். ம். தியாபா ப்ரொஃபஸிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செந்நிற மேனி. அதான் பாருங்க. நல்ல பளீர்னு தோல் கோல்டனு. இல்லையா? ஆமா. பயங்கர அழகு. ஆமா. அப்படித்தானே சொன்னீங்க. கிருஷ்ணருக்கு வயசே ஆகாதாம். வயசே ஆகாது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா, ஜெகநாத தான் எங்கேயோ தான் மீச வச்ச மாதிரி இருக்கும். அந்த மீச வெள்ள மீச இருக்கும். ம், கிருஷ்ணருக்கு வயசாயிடுச்சான்னு கேட்டா, ம். இல்ல. இல்ல. பாமாவா, சாரி. ருக்குமணியா, அவங்க வந்து வெள்ள மீசைய அடிச்சு விட்டாங்களாம். பார்க்கிற புள்ள பூரா உன்னையவே இன்னும் இது நடக்கும் பொழுது அவருக்கு வந்து 80 வயசுக்கு மேல என்னமோ. அ ஆனா அவருக்கு வயசே ஆகாது. வயசாகறதில்ல. ஒரே வயசே ஆகாது. அந்த இளமை தோற்றத்துல. எந்த புள்ள பார்த்தாலும் உனக்கு பொண்டாட்டியா வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுக்கு வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கூட ஒரு பிரச்சனை. அ, சரிங்களா? அ, அதனால வெள்ள மீசை பெயிண்ட் அடிச்சு விட்டுருச்சாம். அ. அப்படித்தான் அவருக்கு வெள்ள மீசை வந்ததாக ஒரு கதை இருக்கு. கதை. தியாபா ப்ரொஃபஸில யாருக்குமே வயசு ஆகவே ஆகாது. ஆகாது. கோல்டன் பிளானட்ல இருக்கக்கூடியவங்க. அத்தனை பேத்துக்கும் தங்க நிற முடி தான் முடி இருக்கும். தான் இருக்கும். அவர்களுடைய உருவத்த வந்து அவர்கள்னால மாத்திக்க மாத்திக்க முடியும். ஆணோ, முடியும். பொண்ணோ எப்படி வேணுமோ அப்படி. எந்த விதமான சக்திகள் அவர்களுக்கு வந்து உட்படுத்திக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த சக்தி நடந்ததாக என்னுடைய மனத்துல ஒரு வகையான காட்சி ரூபத்த உண்டு பண்ண முடியும் எல்லாமே. இந்த மாதிரி பல இதெல்லாமே இது இருக்கும். பல விதமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும். அவங்க டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு. ம், ம், ம். இத கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பொருத்தி பொருத்தி பார்த்துட்டே பார்க்குறீங்க. வந்தோம்னு வச்சுக்கங்களேன். நமக்கு இப்படிதான் குழப்பம் வரும். இப்படிதான் எழுதியிருப்பாங்க இல்லையா? இப்படிதான் வந்திருக்கும். ப்ராப்ளமே என்னன்னா, இங்க டெஃபினட்டா நம்மனால பதில் சொல்ல முடியாதுங்கிறது தான். இப்ப எல்லாமே வேற்று கிரகத்துலருந்து வந்தாங்களா? ஏன்னா அவங்களே தெரியலையே. என்ன சொல்றாங்கன்னா, பூலோகத்துல சொர்க்கம்னு சொல்லி எதை விவரிக்கிறார்களோ, அதுபோல இந்த கிரகத்தை எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற வார்த்தைய தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப இவர்கள் இந்திரன் போல இருக்கக்கூடியவர்களாக, ம், இந்திராதிகளாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம கருதிக்கலாமா? அப்படின்னு ம். கேட்டா கருதிக்கலாம். ஏன்னா இந்திரனே அத்தன அழகா இருப்பாராம் பார்க்கறதுக்கு. ஓகே. இந்திரனே வந்து அவ்வளோ ஏதேதோ இருக்குல்ல. பெரும் ரொம்ப புண்ணியம் செய்து மன பக்குவம் கொண்டவர்கள் மட்டுமே இந்திரலோகம் போக முடியும். ஓகே. இவர்கள் அதுதான் சொல்றாங்க. உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அடைய அடைய உயர் கிரகங்களுக்கு வந்துட்டே இருப்ப. இது 9வது கிரகம். 9வது கிரகம். இந்திரனுக்கு வந்து இந்திராதிகளுக்கு வந்து கடமைகள் கொடுக்கப்பட்டிருப்பது போல, இவர்களுக்கும் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தைய தான் அவங்க பேசுறாங்க. அத அவங்க முடிக்கணும். இல்லைங்களா? ஸோ, இது போல தான் அவர்கள் வந்து ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம இதுல. அது இப்படி இருக்கும்பொழுது புராணத்துல பார்த்தோம்னா, பூமிங்கிறது அது அந்த 9வது இடத்துல இருக்கிறதா? இல்ல இதுக்கப்புறம் தான் பூமி ஃபர்ஸ்ட் தான் 1, 2, லெவல் 3யா? 1. லெவல் 1. அது வந்து லெவல் 9. அப்போ சரிங்களா? 1. நம்ம லெவல் 1ல இருக்கோம். 1. சொல்லப்போனா நம்ம லெவல் 0ல இருக்கோம். அதான். அந்த மாரி பேஸ் இதுதான். பேஸ். அது வந்து ஹையஸ்ட் பேஸ். ஆனா நம்ம அத புரிஞ்சுக்காம ஆசைப்பட்டு இந்த 1க்கே வந்து வந்து போயிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. இல்லைங்களா? சரி, இது ஒண்ணு இருக்கு. இதே புராணத்துல எடுத்தோம்னா, தேவலோகத்திற்கு முன்னதாக யக்ஷர்கள் வாழக்கூடிய இடம் உண்டு. கின்னரர்கள் வாழக்கூடிய இடம் உண்டு. கிம்புருடர் வாழக்கூடிய இடம் உண்டு. இவர்கள் எல்லாம் தேவலோகத்திற்கு போய் வர்றதுக்கு ஒரு சில படிநிலைகள் உண்டு. ம். பித்ருக்கள் இருக்கக்கூடிய இடம் உண்டு. ம். இந்த லெவல் 1ல இருந்து அடுத்து மேல இருக்கக்கூடிய லெவல் எல்லாம் இது இருந்ததுன்னா, அதான் அவர்களுக்கு இருக்கும். ஒரு சில சக்திகள்லாம் இருக்கும். இருக்கும். இல்லையா? ஆமா. இஸ்லாத்துல 7 வகையான சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆமா. 7 சக்கரமா சொல்லலாம். 7 ம். இல்ல 7 உலகங்கள கூட சொல்லலாமே. சொல்லணும். இது எல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். ம்.
இப்ப நான் வந்து இந்த இந்த 9வது கிரகத்துக்கு போயிட்டோம்னா, நான் முக்தி பேர் அடைந்து விடுவோமா? அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன சொல்றாங்க? படைத்தவன் த கிரியேட்டர், தி ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய படைத்தவன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய கற்பனைகள்ல தோன்றியது தான் இது எல்லாமே. அவர் வந்து ஒரு ஒரு ஈத்ரிக்கல் ஸ்பேஸ். அது ஒரு விளக்க முடியாத ஒரு இது. அது ஒரு சக்தி. அண்டத்தினுடைய மையத்தில இருக்கு. அந்த மையத்தோடு நாம் கலந்து விடலாம்ங்கிறது தான் அவர்களுடைய அந்த ஒரு கூற்றா இருக்கு. இந்த படைத்தவன் அது ஒரு மையம், அது ஒரு சக்தி, அதனுடைய கற்பனையினுடைய விரிவுல தான் இது எல்லாமே இருக்குன்னா, இதே வேலைய தான் நம்ம பிரம்மா செய்றாருன்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது. சொல்லுது. இந்த பிரம்மா, திருமால், உருத்திரன்னு சொல்லக்கூடிய 3 பேரும் ஒரு ஒரு கடமைகளை தாங்கி ஒரு ஒரு இடத்தில் இருப்பவர்களாக தான் சொல்லப்படுது. ம். ஆனா, மூவரும் தேவரும் பார்த்திராத அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் பாடுறார். இதே மூவரும் தேவரும் பார்த்திராத பெரிய சோதிமயமானவன்னு சைவ திருமுறைகளும் பாடுது. அதுதான். அப்ப இந்த 3 பெரும் உலகங்களுக்கு மேல் இருப்பவன் இறைன்னு சொல்றாங்க. நம்ம ஞானியர்கள் நேரா போய் அங்க புடிச்சுட்டாங்க. அங்க போறோம். இப்ப சொல்லுங்க, இங்க எத வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? எதுவுமே ஒண்ணுமே கம்பேரே பண்ண முடியாது. இதுக்கு தான் நம்ம ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுன்னே தெரியாத விஷயத்துக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த தியாபா ஒண்ணுமே ப்ராபஸில இல்ல, எல்லாமே இருக்குது. இருக்கு. இருக்கு. ஆனா இல்ல. இல்ல. அந்த அந்த அது உண்மைதான். ஆமா. காமெடியா இருந்தாலுமே இருக்கு. ஆனா இல்ல. இந்த தியாபால இருக்கக்கூடியவங்க வந்து தேவலோகம்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இப்படி ஒரு பெரிய இது சரி தியாபால இருக்கக்கூடிய தேவலோகம். இது எப்ப பார்த்தாலும் இந்திரலோகத்துக்கு யாராவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்திரலோகத்துக்கு போய். அந்த தியாபால பார்த்தோம்னா, 7 அறிவில் முதிர்ந்த ஒரு ஞானியர்கள் போல அங்க வந்து போவதாக ஒரு இது இருக்கும். அதுல ஒருத்தர் தான் வந்து இந்த இப்படி கை வச்சோம்னா, மைக்கேலுக்கு வந்து அந்த ஆரா பார்க்குற சக்தியெல்லாம் கிடைக்கும். அதுல ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கீழ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. "ஏங்க அவர்கள் சப்தரிஷிகளாக இருந்தா, ம். தேவலோகத்துல எல்லா ரிஷிமார்களும் இருப்பாங்க. ம். ரிஷிமார்கள் ஆமாமா. வாழக்கூடியதற்கு உலகம் உண்டு. 7 சில சமயம் 7 தான் வரும் இல்லையா? ம். நமக்கே எக்ஸ்பீரியன்ஸ் சப்தரிஷிகளாக இருந்தான். பண்ணியிருக்கோம். ஐயோ! நல்ல ஆங்கிள் அறியா? ம். கரெக்ட்டான கேள்வி. ம். ஏன்னா, அவங்க அந்த தாவுன்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் கிரகத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? திடீர்னு இப்படித்தாங்க வருவாங்க. திடீர்னு அப்படியே மாயமா போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதே தான் எல்லா ரிஷிமார்களும் பண்ணக்கூடிய வேலையா ஆமா, இருக்கும். அவங்க வருவாங்க, அவங்க போயிருவாங்க அப்படியே. ஆமா. இதெல்லாமே நம்மனால ஆனா ஈஸியா நெனச்ச நொடியில வராங்க, நெனச்ச நொடியில போறாங்கல்ல? இது ஒண்ணும் இல்ல. நாரதருக்கு வந்து திரிலோக சஞ்சாரின்னு பேரு. ம். 3 உலகத்திற்கும் ஆ. ஈஸியா போயிட்டு போயிட்டு வர்றவர்னு. வரலாம். இப்ப பூமிக்கு உடம்பு ஒரு வகையான காம்போசிஷன்ல உண்டாகணும். ம். இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா, அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அதுக்கு உடம்பு தகுந்த இதாகும். மாதிரி. அப்போ இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு இடத்துக்கு தேவதற்கேற்றாறு போல அந்த உடலை கரைத்து அந்த இடத்துல புது உடல உண்டு பண்ணிக்க முடியணும். கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல நம்ம சித்தர்களே அது அப்படிதானே. பண்றாங்கல்ல. இப்ப நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்ப இந்த இப்ப நூல் தானே. ம். ஒரு நூல் தான் சாரியா சரி, மாறி மாறுது. இருக்குது. கரெக்ட் தானே? எஸ், எஸ், அதான். நூல் நூலா பிரிச்சா இங்க சாரி இல்லையே. எஸ், ஆனா சாரி இருக்குது. எஸ். ஆஹா! நீ இதுதான் ஒரு நம்ம. பெரிய ஞானின்னு எனக்கு தெரியும். இப்ப நம்ம அதான். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஆமா நம்ம அதுதான். நம்ம அப்படியே செல் எல்லாம் சேர்ந்து எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எஸ். நம்ம உட்காந்துருக்கோம். அது எப்படி நம்மளுக்கு பிரிக்க தெரியும்? எப்படி எக்ஸாக்ட்லி. பிரிக்கணுங்கிற அந்த அதேதான். தெரிஞ்சிருச்சுன்னா, அழகா நம்ம பிரிச்சா இப்ப இந்த இடத்துல நம்ம இல்ல. ம். ஆனா நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். எஸ். இப்போ அத நெனச்சா அது சேரும்போது சரிதான். நம்ம இதுதான் இதுதான் இது உண்மை பயணம் தான். பண்ற கால அளவும் தேவையில்ல. ஏன்னா, ஒண்ணுமே இல்ல. கான்ஷியஸ் தான். நான் இங்கேருந்து அத நெனச்சேன்னா, நான் அந்த அடுத்த நொடி அங்க இடத்துல இருப்பேன். பிகாஸ் என் ம். கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துக்கு போயிரும். அங்க போய் அதுக்கேத்த மாரி ஒரு உடம்பு எடுத்துட்டு போயிட்டே இருக்க போறேன். தவிர, ம். இது பிசிக்கலா ஒரு உடம்பு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடிய வச்சு நான் எங்க வேணாலும் சுத்திக்கலாம். ஸோ அதுலயும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையவே அந்த அந்த தியாகோ ஆமா இப்ப ப்ரொஃபஸில நம்ம இப்ப சொல்றாங்க. நீங்க சொன்ன மாரி இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அது ஆஸ்ட்ரல் பாடி அதுதான் நம்ம இருக்கும். கண்ணுக்கு தெரியாதது. இதுக்கு மட்டும் தான் நம்ம பிரிக்கிறதுக்கு எஸ். தேவைப்படுது. அதுக்கு தேவையில்லையே அதுக்கு ஆஸ்ட்ரல் பாடிக்கு. தேவையில்லையே. அதுதான் இருக்கே. ஆமா. அதுதான் எல்லா பக்கம் சுத்திட்டு வந்துட்டு அதனால தான் அந்த சமாதிக்கு அதிலயே பூண்டுட்டாங்கன்னா போயிடுறாங்க. சமாதி பூண்டுட்டாங்கன்னா, உடல விட்டு அந்த ஆன்ம உடல பிரிச்சர்றாங்க. அத கொண்டுட்டு ஊர்வலம் சுத்த வேண்டியது தான். ஆ. இப்ப மூலர் பிரான் சொல்றாரு, ம். குளிகை பூண்டு நான் வந்து ககனமா இருக்கும்போது, கவனமா இருக்கும் போனேங்கிறாரு. அவரு சொல்றாரு, என் நந்தி சொல்ல நான் இளம் சித்து. திருமூலநாதனுடைய வயது காலமே தெரியாது. ம், ம், ம். அவரு அவங்களாவே அவருடைய இன்னுமே இருக்கிறதா ஆமா, தானே சொல்றாங்க. ஆமா. இப்படிதானே இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா. அவருடைய கருக்கடை வைத்தியமாறனுங்கிற நூல்ல எழுதுறாரு. வரைய வேண்டியதே இல்ல. நான் இளம் சித்தா இருக்கும்போது எழுது இது எத்தன காலத்துக்கு முன்னாடி ஐயோ! நடந்ததோ. ரொம்ப எத்தன வகை ஜென்மம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா இப்ப தெரியல. எங்க இருக்கிறாங்க? ஒண்ணுமே தெரியல. புரியல. இப்ப அதான் சரிங்களா? அவங்க நெனச்சா சேரலாம்.
பிரியலாம். இதே பூலோகத்திற்குள்ள 1000 மாணாக்கர்களோட இன்னும் திருமூல பர்வதத்தில் அமர்ந்திருக்கிறார்னு போகநாதர் தன்னுடைய 7000த்துல எழுதுறார். ம். இந்த திருமூல பர்வதத்தை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? ஆனா அது கண்ணுக்கு தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். மேபி வேற ஏதாவது டிமென்ஷன்ல இருப்பாங்களா என்னவோ தெரியல. இதுதான் உண்மை. இருக்கு எல்லாமே. இருக்கு. அது அந்த ரூபத்துல யாரும் இருக்கு. எங்கேயும் போகலாம் இல்ல. எல்லாத்தையும் நம்மளுக்கு பிரிக்கவும் தெரியணும், சேர்த்தவும் தெரியணும். அந்த வித்தை தெரிஞ்சா மட்டும் தான் அத நம்ம உணர முடியும். இல்லாத வரைக்கும் உணர முடியாது. இது அவ்வளோதான். டிபேட்டுக்குள்ள இவ்ளோ போயிட்டே வெயிட் இருந்தீங்க. இவ்ளோ வெயிட்ட வச்சுக்கிட்டு நம்மலாம் எப்படி பிரிய முடியும்? நம்மலாம் எப்படி பறக்க முடியும்னு நெனச்சா உன்னால முடியாது தான். முடியாது. எங்க ஏன் முதல்ல இந்த இந்த விஷயம் எல்லாம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச புதுசுல செல்வராஜ் ஐயாட்ட இது நம்ம சித்த மருத்துவர் செல்வராஜ் ஐயாட்ட போய் கேட்கும்போது, ஐயா இந்த ஒரு குழி ஒண்ணு செஞ்சு குடுங்க. இந்த இது கவுண்டமணி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பாத்துங்களான்னு. செந்தில் கவுண்டமணி ஜோக்ல சொல்ற மாதிரி. ஐயா எத்தனை செலவாயிரு போகுதுங்கய்யா. செஞ்சிடலாங்கய்யா. ஒரு வருஷம் ஆகுமா? செஞ்சிடலாம் குழிய செஞ்சிடலான்னு. அப்படி அவர் அதுதான் அவர் பியூட்டியே. மனுஷன் நல்ல பக்குவமான ஒரு மனுஷன். பேசுற வரைக்கும் பேச விட்டுருவாரு. ஆர்வம் தானே பேசுறதுக்கு பேசு. சரிடா செஞ்சிடலாம். நம்ம அப்பா வயசு இருக்கும். அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடா செஞ்சுருவோம். கொண்டு போய் நாவு கடலை அடக்கணுமா? சரிடா அடக்கிடலாம்டா. அந்த இது அடக்கணும்னா என்னடா ஆகும்? ஐயா காத்துல பறந்துடலாங்க ஐயா. நீ இருப்பி. சித்தர்கள் சரி இருக்கட்டும்டா. சித்தர்களுடைய உடம்பு எப்படிடா இருந்தது ஆமா. அப்படின்னு கேட்டார். ஐயா எனக்கு அவங்க வந்து வலுவான உடல் அவ்வளோதான் படிச்சிருக்கு போல அப்படிம்பாரு. அவர்களுடைய உடல் எப்படி இருக்குன்னா கோரக்கநாதர் சந்திரர்கள் இருக்குது நிஜமான. எலும்பில் மேல் தோல் போத்தியது போல இருப்பாங்க. அதுதான். ஃபேட் கண்டென்ட்டே இருக்காது உடம்புல. அதுதான். இப்படி இருப்பாங்கடா. ம். அந்த உடம்பு பறக்கும். ம். பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. நீ எங்க பறப்ப? அவர் கேட்பாரு இப்படியே கேட்பாரு. தவிர அந்த குளிகையினுடைய வலுவை தாங்கக்கூடிய அளவுக்கு உன் உடம்பு இருக்குன்னு நீ நினைக்கிற பாத்தியா? அதுதான். அதுதான்டா உன் மண்டை கொழுப்பு. அதுதான் உனக்கு சாவுக்கு வழிவகுக்கும். ஆமா. இல்ல எதுவுமே அப்படித்தான். இப்போ கோயில்லயே நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு நம்மளுக்கு ஒளி ஒளி தெரியலங்கிறாங்களே மெடிடேஷன்ல உட்காந்துட்டு. ஒளி தெரிஞ்சா நீ முதல்ல அத பார்ப்பியா? மகாபெரியவனுடைய ஒரு 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 இதுல ஒரு அம்மா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயிற்சியில அதாவது பெரியவரே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை குடுப்பாராம். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு இது. அப்போ முந்தின நாள் ஏதோ ஒரு அனுபவம் அந்த அம்மாவுக்கு ஏற்பட, அ அந்த அம்மா வந்து பெரியவர வந்து பார்க்க வர. அப்போ அந்த ஒளி காட்சி ரூபத்த பத்தி தான் பேச்சு வரும்பொழுது, "சரி, நீ வா" அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போனாரு. ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்தியாச்சு. அந்த பணியாள் மட்டும் ஒருத்தன் கூட இருக்கான். யாரும் பேசக்கூடாது. எதுவும் வெளியவே சத்தமே வரக்கூடாது. அப்படின்ட்டு இவரு பெரியவர் உட்காந்துட்டாரு. "நீயும் எதுவுமே பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் தான் பண்ணணும். நான் அப்படின்னு சைகை காமிச்சேன்னா, அந்த ஒரு லைட் போட்டு தட்டி விடணும். குண்டு பல்பு எரியும்ல, அந்த ம். லைட் தட்டி விடணும். ம். ஆஃப் பண்ணுனா ஆஃப் பண்ணிறணும். நான் ம். சொல்ல மாட்டேன். சைகை தான் காமிப்பேன். நீ பண்ணணும். ம். வேற யாரும் பேசக்கூடாது. இப்ப நீங்க வந்து உங்களுடைய தியானத்துக்குள்ள போங்க" அப்படின்ட்டாராமா பெரியவர். அந்த அம்மா வந்து அப்படியே ஆழ்ந்த இதில இருக்கும்பொழுது எப்படின்னாராம், இந்த லைட்டு போட்ட உடனே, "ஆஹா! பெரியவா நான் பார்த்துட்டேன். என்னால தாங்க முடியல. போதும். அந்த ஆன்ம பிரகாசம் அப்படி இருந்தது. இறைவனுடைய திருக்காட்சி. "பெரியவா என்னால வேண்டாம். என்னால பார்க்க முடியல. போதும்ன்னு." புலன் பார்க்கல. கண்ணு பார்க்கல. ஆனா காட்சி தெரியுது. வெளிச்சம் தெரியுது. ஆனா தாங்க முடியல. ம். "பெரியவா போதும். என்னால முடியல. போதும். திருக்காட்சி இப்படிதான் இருக்குமா? என்னால தாங்க முடியல. போதும். நான் தான் அவசரப்பட்டு கேட்டுட்டேன். எனக்கு இன்னும் பக்குவம் வேணும். போதும் பெரியவா போதும்." ஆஃப் பண்ணு. இதெல்லாம் நடந்தது ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஒரு 10 நொடி, 15 நொடி கூட கிடையாது. பாருங்க. அது கூட நம்மனால தாங்க முடியல. முடியாது. நம்ம ஏதோ வந்து ஒளி தெரியுதுன்னு சுத்திட்டு உண்மையான அகக்காட்சி நம்மால் காண முடியாது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய 10 கமாண்ட்மெண்ட்ஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம், மோசஸ் அவர் வந்து பார்க்கும்பொழுது சாதாரண மனிதனாக இருக்கிறார். அந்த குகைக்குள்ள போயிட்டு வராரு. போகும்போது சாதாரண மனுஷனா போறார். உள்ள போறாரு. தியானம் தான் இருக்கிறாரு. இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்குது. இறைவனை கண்டு உணர்ந்துட்டு அந்த 10 கட்டளைகளோட வரார். வெளிய வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அங்க மனிதர்கள் பார்க்கும்பொழுது, "யார் மூசா, என்னால உன்னை பார்க்க" இப்படி கண்ண மூடி இப்படி பண்ணுனாலும் அவருடைய வெளிச்சம் தெரியுதாம். அதுதான். அந்த "என்ன பிரகாசம். மூசா அந்த பார்க்க முடியல உன்ன." அவர்கள் வந்து அப்படி கதறி போனார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும். அப்போ ம். அவரே அவர வந்து டோன் டவுன் பண்ணிக்கிறாரு. பண்ணிக்கிறாங்க. அமைதி. அந்த உடம்பே வந்து ஒளிரக்கூடிய அந்த ஒரு நிலை வந்துடுச்சு. ம். வருது. மூலர்பிரான் சொல்றார், 3 சூரியன் உதித்தார் போல் உன் உடலினுடைய பிரகாசம் மின்னுங்கிறார். எப்படி தாங்க முடியும்? அப்போ
10 லைட்ட இதெல்லாம் போட்டாவே தெரியாம நம்ம தாங்க ஆளு வந்து முடியாது இங்க நம்மளால. இங்க லைட்டு போட்டாலே கண்ணு பளீர்னான்னு கண்ணு தெரிய மாட்டேங்குது. முடியாது. ஆமா. நம்ம ஆளுங்க ஜாலியா ஒளி தெரியலன்னு சண்டை போடுற ஆட்கள் உண்டு. ஒளிய பார்த்துட்டேன்னு சுத்திட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. ம். உண்மையான நிலைய வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்கள் சொன்னத நாம கற்பனை பண்ணி பார்த்தோம்னாலே, அது மாபெரும் விஷயமா இருக்கும். ம், ம், ம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நம்ம அடைய முடியாதுன்னு சொல்ல வரல. உன்னுடைய பக்குவத்த நீ வளர்த்திக்கோ. வளர்த்திக்கணும் கண்டிப்பா. இல்லன்னா சும்மா இல்லன்னு சொல்லக்கூடாது. அம்மாட்ட அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது, லலிதா திரிபுர சுந்தரி ஃபோட்டோ வச்சிருந்தேன். "என்ன அழகா இருக்கு பாரு! அமைஞ்சா பொண்டாட்டி இப்படி அமையணும்." அப்படின்னோனே எங்க அம்மா அப்படி சொன்னாங்க. இப்படித்தான் அசுரர்கள் ஆசைப்பட்டு போய் அழிஞ்சாங்கன்னு. நான் வந்து அசுரன் போல இருந்த அந்த அம்மா இங்க இருந்துட்டு நான் அந்த அம்மா வேணும்னு ஆசைப்படல. நான் என்ன அந்த அம்மா கீழ இறங்கி வரணும்னு அவசியம் இல்ல. அது மேல இருக்கு. ஆனா என்னை என்னால உயர்த்திக்க முடியும்ல. ம். நான் அங்க போனேன். நான் அதுக்கு ஈக்குவலா போனா, அதுபோல் அதற்கு ஒப்பான அந்த ஒரு சக்தி எங்கேயோ ஒண்ணு இருக்கும்ல. அது என்கூட வந்து சேர்றதுக்கு முடியும்ல. அப்போ என்னுடைய வேலை என்ன? என்னை உயர்த்திக்கிறது மட்டும் தான் உயர்த்திக்க என்னோட வேலை. அப் நீ கீழ வான்னு சொல்றது என் வேலை கிடையாது. தான். எனக்கு குடும்ப பாங்கான ஒரு பொண்ணு வேணும். நீள முடி வேணும். கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும். சேலையே கட்டியிருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு கற்பனை வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். வச்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல. சும்மா சொல்லல. பேண்ட் சட்டை போடுற புள்ளைய வந்து நீ இப்படி தான் இருக்கணும்னு சொன்னா தான் தப்பு. எனக்கு புடிச்ச மாரி புள்ளைய தேடி நான் தான் போணும். மீனிங் குரோத் என்கிட்ட இருக்கணும். அசாத்தியமானதுக்கு நான் ஆசைப்படுறது தான் தப்பு. கரெக்ட். நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா, அது எனக்கு டீஃபால்ட்டாவே அது எனக்கு சாத்தியமாயிருதே! ஆமா. இல்லைங்களா? கடைசி வரைக்கும் மகாபாரதம் பேசல. இதுவே மகாபாரதம் ஆயிப்போச்சு. அ பேசணும்னு நெனச்சு வந்தோம். இன்னைக்கு அதுக்கு இது இல்லையாட்ருக்குதுல்ல. அப்படித்தான் போல. சரி பரவால்ல விடுங்க. அதனால என்ன? அதுக்கு சம்மந்தப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் வந்துருச்சு. பரவால்ல. திருவருள். மறுபடியும் பேசிட்டா போச்சு. ஏன்னா மகாபாரதம்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் இல்லையா? உண்மதான், உண்மதான். அதுக்கான ஒரு இது வரும். வேணும். ஆமா. வந்து அதுவே பேச வச்சுட்டு அப்புறம் பேசிருவோம்னு நெனைக்கிறேன். அப்படின்னு இருக்கலாம், நானும் இருக்கலாம். மேபி நெனைக்கிறேன். எனக்கு எனக்கு இன்னும் அறிவு கூடணும் போல. அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அதுக்கான சந்தர்ப்பத்த இன்னும் அதான். நம்மளுக்கு குடுக்கல. ஏன்னா ஒரு 4 விஷயம் தானே. ம். 4 விஷயத்த பேசலான்னு ஒரு தான் நெனச்சேன். 4 கேள்வி தான் பேசலாம்னு யோசிச்சேன். 4 கேள்வி தான். 4 டாபிக்கு அத பத்தி மட்டும் தான் பேசலாம்னு நெனச்சது. சொல்லுவாங்கல்ல, மகாபாரதம் அது வந்து அவ்வளவு ஈஸியா பேசிறவோ, இல்ல சொல்லிறவோ முடியாது இல்ல அதுல அப்படின்னு. இருக்கக்கூடிய சூட்சமங்கள புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். கதை யார் வேணாலும் பேசிறலாம். ம். அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அப் மறைபொருள் அர்த்தங்கள பேசுறது தான் மறைபொருள் கஷ்டம். அர்த்தத்த சொன்னது தான் இன்னைக்கு விஷயம். பட் ஏதாவது காரணம் இருக்கும். இருக்கு. இந்த இந்த விஷயம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும்ல, விளக்கங்கள் இருக்கும்ல. அது இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேர தேவையில்லாத விஷயமா அந்த இருந்திருக்கலாம். வகையில நான் வந்து முன்னிறுத்தி சொல்றேன். இணையத்திலேயே வந்து நிறைய உபன்யாசகர்கள் வந்து உண்டு. ம். நான் வந்து ஒருத்தர பேர் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா, ம். பிற நல்ல உபன்யாசகர்கள வந்து மக்கள் இழக்க வேண்டியதா போயிரும். அதனால எனக்கு ஞாபகம் இருக்க அந்த ஒருத்தர் பேரையும் நான் சொல்லாம விடுறேன். ம். நெட்ல போயிட்டு மகாபாரத உபன்யாசம், ராமாயண உபன்யாசம், அ உபநிடதங்களினுடைய உபன்யாசம், யக்ஷப்பிரஸ்னம் இதெல்லாத்தையுமே வந்து பார்க்கும்பொழுது நல்ல தெளிவா படிச்சு, நல்ல அறிவில் முதிர்ந்த சிறந்த பெரியவர்கள் நமக்காக நிறைய வந்து ஃப்ரீயா குடுத்து வச்சிருக்காங்க. குடுத்து வச்சிருக்கிறாங்க. அத இல்ல இந்த பார்க்கணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு சின்ஸ் இப்ப நம்ம ம். பேசலான்னு நம்ம ஒரு 4 விஷயம் பேசுவோமா இருக்கோம். கரெக்ட். முழுசுமே இப்ப பேசுன இல்லாம இல்லையே. எஸ். இப்ப நீங்க போட்டுட்டு இருக்கிற வீடியோ 1008 வீடியோ இருக்கு. ம். இருக்கு. இல்லாம இல்லையே. நீங்க நம்ம இப்ப இன்னைக்கு பேசினது 1008 வீடியோ இருக்குது. இல்லாம இல்லையே. குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட அந்த கம்யூனிட்டி உங்களுடைய இந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற அந்த பீப்பிள்க்கு, இல்ல இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு, சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு, இது போய் சேரணும் அப்படின்னு இருந்தா, இதுதானே போய் சேரும். திருவருள். எது நடக்குதோ அது இதுதான் நன்மை. போய் சேரும். ஏன்னா, அவங்கலாம் பேசினதுனால நான் சொல்றேன். ஒரு நாள் நீங்களும் அது மாரி மீட்டெல்லாம் போடுவீங்க. மீட்டெல்லாம் போடும்போது ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவாங்க. வந்து உட்காந்துருந்தாங்கன்னா, நீங்க அந்த ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க என்ன பேசுனீங்களோ, அதெல்லாம் பேசுவாங்க. எஸ். அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். அட! நான் சொன்ன இந்த சின்ன விஷயமா நீங்கலாம் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்க மலைப்பா பார்க்கக்கூடிய அந்த நாள் வரும். அப்படி வரும். அப்ப வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு தான் நம்ம இத பேசியிருக்கோம். இதுக்கு தான் ஏன்னா, இன்னைக்கு பேசின எல்லா விஷயங்களும்
போய் சேர வேண்டிய அத பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் போய் சேரணும். இதெல்லாம் போய் சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம், வாங்க 2 பேரும் 4 டாபிக் என்ன 40 டாபிக் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிற இருக்கலாம், மாதிரி இருக்கலாம். நான் அப்படிதான் அத எடுத்துக்கிட்டேன். ஆமா. அதனால நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுளுடைய வார்த்தைகளா தான் வெளியில வருது. அதனால பரவால்ல. அது வரட்டும். என்ன பேசுறீங்களோ பேசுங்க. அத கேட்கறதுக்கு நெறைய பேர் வெயிட்டிங். பரவால்ல. அதனால சந்தோஷமா அது போகட்டும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேற ஏதாவது இருக்கா பேசறதுக்கு? வேற என்ன அவ்வளோதான். அதான் அவ்வளோதான். பேச வந்ததே பேசலீங்கம்போது அப்புறம் என்ன இருக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு. இன்னும் இன்னொரு மறுபடியும் ஒரு நாள். மறுபடியும் ஒரு நாள் மஞ்ச ஃபிக்ஸ் சேலையில பண்ணிட்டு பார்ப்போம்ல. இன்னைக்கு சிவப்பு சேலை, அடுத்தது சொன்ன மாரி மஞ்ச மகாபாரதத்துக்குன்னு ஒரு கலர் வருமா இருக்கும். வேறமா இருக்கும். அந்த கலர்ல பேசிறலாம். திருவாரூர். என் மனசுல ஒரு 2 நிறம் இருக்கு. அது ம். அடுத்த தடவ அவங்க பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. மகிழ்ச்சி. அப்ப சரி. அப்படி மூடு. நன்றி. உங்களுடைய நன்றி. நேரத்த செலவு பண்ணி இவ்வளோ நேரம் இருந்து, மணி 1:30 போச்சு. அப்படியா? இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப 1:30 ஆனது நன்றி. கூட தெரியல. ஆமா. நேரம் பரவால்ல. போச்சு. ஓகே. சூப்பர். திரும்பவும் ஓகே. மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் கூடிய கண்டிப்பா விரைவில். அதான் ஆரம்பிச்சிட்டோம்ல. அந்த ஆமா. இத முடிக்காம விடாது. ஆமா. நம்மளும் நிறுத்தவும் முடியாது. மாட்டோம். ஆமா. ஆமா. ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல பேசிறலாம். எஸ், நம்ம எஸ். கண்டிப்பா. அப்புறம் நான் லாஸ்ட் டைம் சொன்னது ஜோதிடம் சம்மந்தமாவும் ஒரு 4 கேள்வி ஆமா. நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னேன். சொன்னீங்க. அத விட்டுட்டேன். இது சரி இது பேசுறோங்கிறதுனால அத கொண்டு வர வேண்டாம்னு பார்த்தோம். நம்ம இப்படி டேரோல போய் இங்க போய் அங்க போய் ஆமா. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். டேரோ வந்து உண்மையாவே அது ஒரு அதிசயம் தான். ம். நீங்க அத எதுக்காக கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அத ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம நம்ம பேசினதுக்கு அப்புறமா வந்து நெறைய பேரு பார்க்குறோம் இல்லையா? ஆன்லைன்ல தானே பார்க்குறோம். எங்கெங்கிருந்தெல்லாமோ பேசுனாங்க. ஆனாலும் அந்த கனெக்டிவிட்டி, அவங்களுக்கான ஆன்சர்ஸ், அவங்களுக்கான விஷயங்கள், கைடன்ஸ் எல்லாம் போனது வந்து அவங்களுக்கும் ஆச்சரியம். அவங்களே கேட்குறாங்க, "எப்படிங்க இதுவே இதுவே வந்தது? இதுவே எப்படிங்க சொல்லுச்சு?" அப்படின்னு. "சொல்லுது நம்ம என்னங்க பண்ண முடியும்?" அப்படின்னு அந்த மாதிரி எனக்கும் அது பயங்கர ஆச்சரியம் தான். ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா திருவாரூர். கனெக்ட் ஆகுறாங்க. நம்ம கூப்பிட்டா வராங்க. நம்மளுக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹெல்ப் பண்றாங்க. ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால உங்களுக்கு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆல் இன் காட்ஸ் வியூவர்ஸ்க்கும் கிரேஸ். ஆமா. நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாரும் உங்கள கேட்டதா சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேங்க. ஆமா. நானும் உங்க கேட்டேன்னு சொல்லுங்க. சார்பா சொல்லிட்டேன். அதனால ரொம்ப நன்றி. சந்தோஷம். நன்றி, நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்